ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துலேருந்து அந்த பாணி. சரி, இன்னைக்கு Q&A உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள். இப்படி ஒரு சில கேள்விகள் இருக்குது, ஒரு சில கேள்விகள் பெரிய பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ அப்படி பார்த்துட்டே வரலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் தட்டி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சேனலையும் வீடியோஸையும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி கீழே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. ஹை பட்டனை தட்டி விட்ருங்க. நம்ம சேனலுக்கு பொருளாதார அளவில் சப்போர்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்மளுடைய மற்ற சேனல்ஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸும் கீழே இருக்குது. அண்ட் நம்மளுடைய அந்த கிளாஸுக்கு உண்டான ஆப் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃபீட்பேக் மாதிரி ஒரு இது கேட்டுட்ருக்கோம். ஸோ அதற்குண்டான லிங்க் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன். வெப்சைட் பேர் திருவருள்.in. சரிங்களா? ஸோ அதுக்குள்ளே கிளிக் பண்ணி உங்களுடைய பதிலை அதில் கொடுக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆல்ரெடி. ஸோ முதல் கேள்வி பிரியா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கேள்வி. பட் அதனுடைய சாரம் என்ன அப்படின்னா, அனைத்து ஆன்மாக்களும் இறையான ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரே மாதிரி தானே தன்மை இருக்கணும். ஏன் ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்குது? அந்த யூனிக்னஸ் தன்மை அப்படிங்கிறது ஏன் இருக்குது? மேபி ஏதாவது ஒரு நோக்கத்தின் தனித்தனி நோக்கத்தின் காரணமாகவா, பர்பஸ் அதனுடைய காரணமாகவா, இல்லை வேறு ஏதாவது அங்கே ஏதாவது ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் ஏதாவது இருக்கா? ஸோ அதனால் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது ரொம்ப புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படின்னா, ஆன்மான்னு சொல்லக்கூடியதற்கு தனித்தன்மைகள் இருக்கா? தேவைகள் இருக்கா? அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆன்மாங்கிறதுக்கு தனித்தன்மை கிடையாது. ஆன்மாங்கிறது இறை தான். எல்லாமே இப்போ எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவும், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவும், பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவும், இது மனிதன் மட்டும் இல்லை, கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாததாக இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய தன்மை ஒன்று தான். அது என்ன தன்மை? இறையான தன்மை. அதில் எந்த மாற்றமே கிடையாது. ஸோ எல்லா ஆன்மாவும் ஒரே தன்மை கொண்டது தான். அந்த தன்மையை நம்மளால் விளக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்டது. சரிங்களா? ஸோ அந்த தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்க போகிறதில்ல. ஆனால் ஏன் வந்து எனக்கு ஒரு மாதிரி இந்த உலகம் தெரியுது, உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியுது, எல்லாத்தையும் அணுகக்கூடிய விதம் மாறி இருக்குது அப்படின்னு சொன்னால், நோக்கம்னு ஒரு கேள்வி கேட்டிங்க பார்த்தீங்களா? பர்பஸ். அந்த நோக்கத்தில் தான் வந்து மாற்றம். இந்த நோக்கம் எப்படிங்க தோன்றுச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு சக்தி உருவாகும் பொழுது, அந்த சக்தி உருவானதற்குன்னு ஒரு காரணம் இருக்கும்ல. ஒரு காரணம் இல்லாம காரியம் கிடையாது. இல்லையா? அதில மாற்றம் இல்ல உங்களுக்கு. காரணம் இல்லாம காரியம் இல்ல. காரியம் நடந்ததுன்னா கண்டிப்பா காரணம் இருக்கும். இப்படி ஒரு ஆன்மா தோன்றும் பொழுதே, அது ஒரு காரணத்திற்கோட தான் தோன்றியிருக்கும். ஏன் அந்த காரணத்தோட தோன்றுச்சு? எதற்காக அது தோன்றுச்சு? வேற மாரி போயிருக்கலாம்ல. இந்த தர்க்கத்துக்குள்ள போகவே முடியாது. அது அர்த்தமற்ற ஒரு காரியம். ஒண்ண பார்த்துட்டு சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேனே. இது பார்க்கறதுக்கு எடுத்துட்டோம்னு வச்சுக்கங்களேன், ஒரு ரிமோட்டு. பார்க்கறக்கு அழகா இருக்கா? அப்படின்னு கேட்டா, என்னைய கேட்டா, ஓகேங்க. நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. வேணுங்கிற செட்டிங்ஸ் எல்லாம் இது இருக்கு. நான் சிம்பிளா நல்லா இருக்குங்க, அழகா இருக்குன்னு போயிருவேன். வேற யாராவதா இருந்ததுன்னா, இதனுடைய இது இந்த மாதிரி இருக்குங்க. இது இந்த மாதிரி இருக்கலாம். இது இப்படி இருந்திருக்கலாம். இது ஒண்ணும் பெருசா அழகா ஒண்ணும் இல்ல. இவ்வளவு விளக்கம் குடுப்பாங்க. இப்ப இந்த வெறும் அழகு அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் விட்டுட்டோம்னாலும் கூட, அழகா இருக்கா? இல்லையான்னு அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது, நான் அழகா இருக்குன்னு சொன்னேன். இன்னொருத்தர் அழகா இல்லைன்னு சொன்னார். இது ஏன் இந்த மாறுபாடு வந்தது? ஏன் வந்தது? எதனால வந்தது? இத விளக்குறதுக்குன்னு முற்பட்டோம்னு வச்சுக்கங்களேன், நம்மளுக்கு பதிலே கிடைக்காது. இப்படிதான் ஆதியினுடைய தோற்றமும். அது தோன்றுச்சு. அது அதனுடைய தேவை, தனித்தன்மையினால் அது தோன்றுச்சு. அவ்வளோ மட்டும் தான். வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. அதனால ஒரு ஒரு ஆன்மாவும் ஒரு ஒரு தனித்துவத்தோடு தோன்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது ஒண்ணு. இத மனசுல அப்படியே வச்சுக்கங்க. நம்மளுடைய புராண அடிப்படையில பார்க்கும்பொழுது, ஆன்மாக்கள் எங்கிருந்து தோன்றுகிறது அப்படின்னு கேட்கும்பொழுது, ஹிரண்ய கர்ப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைய சொல்றாங்க. வான்மண்டலத்தில ஒரு முட்டை போல, தங்க நிற வடிவில் கொண்ட ஒரு முட்டை போல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாம். அந்த முட்டை போல இருக்கக்கூடிய அமைப்பு வந்து ஒரு இப்படி மூச்சு விடுறது போல வந்துட்டும், போயிட்டும், வந்துட்டும், போயிட்டும் இருக்குமாம். சரிங்களா? இது எப்போ வந்து இப்படி உள்ள இழுத்து இப்படி வெளிய விடுதோ, அந்த ஆன்மாக்கள் இப்படி வெளிய தள்ளப்படுமாம். இப்படி வெளிய தள்ளப்படும் பொழுது, தள்ளி போகக்கூடிய ஆன்மாக்கள் பிறப்புக்கு உட்பட்டு போயிரும். அந்த திருப்பி அந்த மூச்சு இழுக்கும் பொழுது இருக்கக்கூடியதில பக்கத்தில இருக்குன்னா, அந்த ஆன்மா திருப்பி உள்ளேயே போயிடும். இப்படி சொல்லப்படுது. இப்படி மறுபடியும் உள்ள போன ஆன்மா திரும்ப வர்றதில்ல. அத தான் வந்து வசிஷ்டர் என்ன சொல்றார்? பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தோன்றின உடனே ஆணவ மலம் வந்தோனயே நான் வேறு, இறை வேறா பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஆன்மா, இது இது என்ன மாயையா இருக்கு? இறை தான் எல்லாமேன்னு சொல்லி அங்கேயே உணர்ந்து, அப்படியே முக்தி பேருக்கு போயிருமாம். அது அது எந்த விதமான தோற்றம் எண்ணத்துல எதுக்குமே உட்படாது. அப்படியும் கூட முக்திகள் அடையக்கூடிய ஆன்மாக்கள் உண்டுங்கிறாங்க. இத அந்த ஹிரண்ய கர்ப்பத்தில அழகா இது பண்றாங்க. அப்போ அதிலிருந்து தள்ளி வரும்பொழுது, அங்க தான் அந்தகரணங்கள் வேலை செய்யும். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்ங்கும் பொழுது நம்ம அங்கிருந்து தள்ளி வந்திருப்போம். சரிங்களா? அப்படிதான் பிறப்புக்கு உட்பட்ட அந்த ஆன்மாக்கள் கீழ வருது. இது ஒண்ணொண்ணுக்கும் ஒரு ஒரு தனித்துவம் இருக்கும். இப்போ இதோட அங்க சொல்லி நிறுத்துனாங்களா? இதோட இத நம்ம எடுத்துட்டு எங்க வரலான்னா,
டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அந்த பிளேலிஸ்ட்ல அந்த இது இருக்கு. ஆன்மூலக பதிவுகள் இருக்கும்ல. அதுல வந்து ஒரு இந்த புதிதாக பிறந்து வரக்கூடிய ஆன்மாக்களினுடைய ஆ அ அந்த 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 அது அது குழந்தை போல அந்த ஆன்மாவ எடுத்து, அதற்கு வந்து ஒரு சில ஒரு ஒரு அறிவு ஊட்டி, அத வந்து இந்த தூண்டுவிக்கக்கூடிய அந்த ஒரு செயல் செய்து, அப்புறம் பிறப்பு அது ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் வரும். நான் அத சொல்ல முற்பட்டேன்னா ரொம்ப நேரம் ஆயி போயிரும். அந்த டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ்ல அந்த வீடியோ இருக்கு பாருங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அதே அவங்களும் அதே வார்த்தை அவங்க ஹிரண்ய கர்ப்பம்ங்கிற பேர பயன்படுத்தல. தேர் இஸ் a கோல்டன் எக் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அந்த அந்த இடத்துல ஒரு கோல்டன் எக் இருக்கு. ஒரு பளீர்னு ஒரு வெளிச்சமா ஒரு வகையான ரீங்காரம் இருக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த இருக்கு. அத தாண்டி பார்த்தோம்னா, ஒரு வகையான தங்க நிற முட்டை போல ஒரு வடிவம் இருக்கு. அது மூச்சு விடும்பொழுதும், உள்ளே இழுக்கும்போது ஆன்மாக்கள் வருவதும், போவதுமாக, அதாவது பிறப்புவதும், முக்தி அடைவதுமாக இருக்கிறது. அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைய சொல்றாங்க. இப்படி ஒரு ஆன்மா பிறக்கும் பொழுதும், ஒரு ஆன்மாக்கும் ஒரு தனித்துவமே இருந்தே தீருகிறது. அப்படிங்கிற ஒரு வார்த்தையும், அந்த ஹிரண்ய கர்ப்பம் அந்த முட்டை போல இருக்கக்கூடிய வடிவம் இருக்கு பார்த்தீங்களா? அது ஒரு இடத்திலிருந்து ஒரு ஆன்மா தோன்றுச்சுன்னா, அதே இடத்திலிருந்து மறுபடியும் இன்னொரு ஆன்மா தோன்றுவதே கிடையாது. தோன்றவே தோன்றாதுங்கிறாங்க. எப்படி வந்து ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் இந்த உலகத்தில படைக்கும்பொழுது, அவனுடைய ரேகை வந்து ஒருத்தனுடையது போல இன்னொருத்தனுக்கு இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்றோமோ, அதுபோல இந்த ஹிரண்ய கர்ப்பத்தில ஒரு இடத்திலிருந்து ஒரு ஆன்மா தோன்றும்போது, அதே இடத்திலிருந்து இன்னொரு ஆன்மா தோன்றவே தோன்றாதாம். இப்ப நீங்க ஹிரண்ய கர்ப்பம் எப்படி அவ்வளோ பெருசு இருக்குமா? அப்படிங்கிற கேள்விக்குள்ள நம்ம போகவே முடியாது. நம்மளால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னும் ஹிரண்ய கர்ப்பத்தையே கற்பனை பண்ணிக்கு பார்த்துக்க முடியல. ஏதோ ஒரு தங்கட இடத்துல முட்டை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி வேணா யோசிச்சுக்கலாம். பட் அந்த இடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு சொல்ல தெரியல. அந்த டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ்ல அது ஒரு விளக்கம் குடுத்துருக்காங்க. ஓகே. பட் அவங்களுக்கே அதுக்கப்புறம் என்ன? அதுக்கு பின்னாடி என்னன்னு தெரியலன்ட்டாங்க. சரிங்களா? அப்போ இந்த தனித்துவம் அப்படிங்கிறது படைப்பினுடைய ஆதியிலேயே இருக்கு. இது எத பொறுத்து அப்படின்னு கேட்கும்போது, அந்தந்த ஆன்மாவினுடைய தேவையை பொறுத்தே இந்த இந்த இது இருக்கு. இறைவன் அதை ஊட்டுவிக்கிறது இல்ல. இறைவன் அந்த எண்ணம் நிறைவேறுவதற்குண்டான சக்தியை கொடுக்கிறான். இதுதான் இறைவனுடைய வேல. சரிங்களா? இறைவனுடைய வேலைன்னா, அந்த சக்தியை கொடுக்கிறான். அது மட்டும் தான் இறைவனுடைய வேல. நோக்கமெல்லாம் அந்த தனித்தனி ஆன்மாவினுடைய நோக்கத்தில தான் இருக்கு. சரிங்களா? நோக்கம், பர்ப்பஸ். சரிங்களா? அதில தான் இருக்கு. இந்த ஒரு காரணத்தினால தான் ஒருவருமே தனித்துவத்தோட இருக்கக்கூடியதற்குண்டான காரணம். மித்தபடி எந்த ஒரு ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் அப்படி இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிறப்பினுடைய நோக்கத்தை பொறுத்தே அந்த ஒரு தனித்துவம் சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கு. இத பெருவாரியா அப்படியே எல்லாம் உட்காந்து யோசிச்சு பார்க்கும்பொழுது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். சிறு சிறு மாற்றங்கள், வேறுபாடோட சொல்லலாமா இருக்கும். நம்ம ஒண்ணா வந்து சேர்த்தி பார்க்கறதுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப எளிமையா இருக்கும். நம்ம இந்த போன அதுக்கு பேர் என்ன? அந்த தியாவபா ப்ரொஃபஸி, இந்த கோல்டன் பிளானட் பார்த்துட்டு இருக்கும் பொழுது, கடைசியா எப்படி முடிச்சிருந்தேன்னா, என்னங்க இப்ப நம்ம புராணம் படிக்கிறோம். அது இது அதெல்லாம் என்ன ஒண்ணும் சரியில்ல. எல்லாம் என்னன்னே ஒண்ணும் புரியலன்னு முடிச்சிருந்தேன். அப்புறம் ஒரு நண்பர் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. "என்னங்க இவ்வளோ புராணம், இவ்வளோ நூல் படிச்சு சித்தர்களோட எல்லாம் சொல்லிட்டு கடைசியில நீங்களே இப்படி ஆனா என்ன பண்றது? உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்கவே கூடாது." நான் எதையுமே சொல்லவே இல்ல. என் மண்டைக்குள்ள என்ன ஓடுச்சுங்கிறது எனக்கு மட்டும் தானே தெரியும். ஏன்னா, நான் அந்த வீடியோல அந்த அந்த டயலாக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது நேரத்துக்குள்ள என் மண்டைக்குள்ள ஒரு ஓராயிரம் விஷயம் ஓடிருச்சு. சரிங்களா? என்னன்னா, நான் படிச்ச அத்தனையும் நான் இன்டர் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டேன். இந்த தியோபா ப்ரொஃபஸில இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும், நான் இவ்வளவு நாள் படிச்சு என்னுடைய அறிவினுடைய சேர்த்துனது எல்லாத்தையும் இது பண்ணி பார்த்துட்டேன். எல்லாம் ஒரே மாரி தான் இருக்கு. இப்ப நான் இத சொல்லும்பொழுது நெறைய பேர் ஏத்துக்க முடியல. அந்த கமெண்ட் அந்த ஐயா போட்டதுக்கு நண்பர் போட்டதற்கு உண்டான காரணமே, என்ன அவங்களுக்கு இதெல்லாம் கடவுள்கள் இருக்கிறாங்க. கடவுள் தான் எல்லாமேன்னு ஒரு இது கடவுள்ங்கிறது இறைங்கிறது ஒண்ணு தான். அத தவிர்த்து நீங்க ஒரு உருவம் கொடுத்து கடவுள்னு சொன்னீங்கன்னா, நம்மை காட்டிலும் அந்த ஆன்மா அறிவினுடைய முதிர்ச்சியில வேற ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கு. அதுவும் ஒரு கட்டத்துல மறைந்தே தீரும். சரிங்களா? அவர்கள வந்து நாம தெய்வம்னு சொல்லலாம். கடவுள்னு சொல்லக்கூடிய ஆதியாக நம்ம சுட்டி காட்டவே முடியாது. இந்த ஹிரண்ய கர்ப்பம்னு சொல்லக்கூடியதும், இந்த அண்ட சராசரத்தையே படைத்தல்னு சொல்லக்கூடிய மாபெரும் தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மதேவனே, மும்மூர்த்திகள்ல பிரம்மதேவனுக்கும் மேல் யாரு? திருமால் இருப்பதாகவும், திருமாலுக்கும் மேல் சிவம் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இப்ப வைணவர்கள்ன்னு இல்ல இல்லைங்க. திருமால் தாங்க மேல அப்படிம்பாங்க. இது வந்து உருவ அடிப்படையில பார்க்கும் பொழுது 3 பேரும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தரான்னு இல்ல. 3 பேரும் 3 வெவ்வேற வேலைகள செஞ்சுகிட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த படைத்தல் இவன் அப்ப புராணங்கள்ல என்ன சொல்லப்படுது? ஏன் வந்து சைவர்கள் சிவத்தை மேலதாகவும், வைணவர்கள் திருமாலை மேல
நான் முன்னாடியே என்னத்த சொல்லி ஆரம்பிச்சேன்? சிவம்ங்கிற தன்மை இருக்கு. அந்த தன்மை அசைவற்ற தன்மையாக இருக்கு. சக்தியே உற்பத்தியே அங்கிருந்து தான் ஆகுது. சரிங்களா? அப்போ அது எதுவுமே அசைவில்லாம அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. சிவம், சக்தின்னு சொல்லக்கூடியது அந்த ஆதி அசைவற்ற ஒரு தன்மையும், அசையும் ஒரு தன்மை. இது 2 தான் சிவம், சக்தின்னு சொல்றாங்க. அதையே தான் விஷ்ணுவாக சொல்லப்படுது. சரிங்களா? அங்க சிவம்னு சொன்னா, அங்க ஸ்ரீ விஷ்ணுன்னு சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. எப்படி வந்து இங்க தாய் தான் வந்து இங்க சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி தான் எல்லாவற்றிற்கும் ஆதியாக இருக்கிறாளோ, அதுபோல வைணவத்தில வந்து லட்சுமி தேவின்னு சொல்லக்கூடியவங்கனால தான் எல்லா விதமான செல்வ செழிப்புகளும் இங்க இருக்கு. செல்வம்னா உடனே நம்ம காசு பணம்னு எடுத்துக்கக்கூடாது. எல்லாமே செல்வம் தான். உசுரோடு இருக்கிறதே செல்வம் தான். இந்த உடலுங்கிறதே ஒரு செல்வம் தான். இதில இருக்கக்கூடிய ஆரோக்கியம் செல்வம் தான். அறிவுங்கிறது செல்வம் தான். அப்ப எல்லாமே படைப்பினுடைய பார்க்கக்கூடிய எல்லாமே செல்வம் தான். இது தாயார்னால் நடக்குது. அப்ப என்ன அந்த அசைவனுடைய ஒரு உருவ அமைப்பினுடைய ஒரு மாறுபாடாக சொல்லக்கூடியது அது. 2 வேறு கலாச்சாரங்கள், 2 வேறு பெயர்கள்ல ஒரே விஷயத்த தான் அணுகுறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ படைத்தவன் அப்படின்னா, அந்த நிஜமாலுமே பிரம்மான்னு ஒருத்தர் இருக்கலாமா இருக்குங்க? எனக்கு தெரியலைங்க. ஏன்னா நெறைய இடத்துல அது சொல்றாங்க. பிரம்மனுடைய கற்பனையில் தோன்றியது. ஒரு கற்பனைக்கு உள்ள பிற ஆன்மாக்கள் தோன்றி, அது தனி கற்பனையோட அதனுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்குங்கிறது தான் நம்மளுடைய கோட்பாடுகளினுடையது. அப்ப பிரம்மா இருக்காரா? ஒரு இடத்துல அவரை கோட்பாடாக சொல்லுவாங்க. ஒரு இடத்துல அவர் நிஜமாலுமே இருக்கிறதாக சொல்லுவாங்க. நோ ஐடியா. தெரியல. உங்களுக்கு எது நம்பிக்கணும்னு தோணுதோ அத நம்பலாம். பிரச்சனை இல்ல. அப்படி ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருடைய எண்ணத்திலே அனைத்தும் தோன்றியது. அதற்குள்ளாக நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம்ங்கிற ஒரு நிலை இருக்கு அப்படின்னு சொன்னா, அவர் இறையான அந்த ஒரு செயலை உயர்ந்த, மாபெரும் உயர்ந்த ஒரு இடத்திலிருந்து அந்த தொழிலாக அதை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா, அவருக்கும் காலம் உண்டு. சொல்றாங்களா இல்லையா? பிரம்மா இத்தன நாள்ல அவருடைய காலம் முடிஞ்சிரும். விஷ்ணுவுக்கு இத்தன நாள்ல காலம் முடிஞ்சிரும். உருத்திரனுக்கு இத்தன நாள் காலம் முடிஞ்சிரும்னு சொல்றாங்களா இல்லையா? அதே புராணத்தில குறிப்பிட்டிருக்காங்களா இல்லையா? அவர்களை தெய்வமாக நாம் வழிபடுகிறோம். நம்மை காட்டிலும் பன்மடங்கு உயர்ந்த ஒரு நிலையில இருக்கக்கூடியவர்கள். தெய்வமாக வழிபடுறோம். ஆனா, இறைன்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் இல்ல. இறைக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள். அததான் சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ, அதனால இந்த மாதிரி இப்போ அந்த தியாபா ப்ராஃபஸியே எடுத்துக்கங்களேன். அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு 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 ஸ்பிரிட், தி கிரேட் ஸ்பிரிட் அப்படிங்கிறாங்க. அதிலிருந்து தான் எல்லாமே வருது அப்படிங்கிறாங்க. இந்த கிரேட் ஸ்பிரிட் தான் படைக்குதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? அந்த 9த் பிளானட் போய்க்கிறோம். நம்ம சொர்க்கம்னு சொல்லக்கூடிய மாரி அந்த இடத்துக்கு போய்க்கிறோம். அந்த இடத்துல இருந்து நம்மளுடைய பெரிய கட்டுப்பாடுகள் நம்மை தன் தன் சொந்த நிலையிலேயே அவர்கள்னால இருக்க முடியும். எந்த ஒரு உதவியும் இல்லாம அவர்கள் இளமையோடவே எப்ப வேணாலும் இருந்துகிட்டே இருக்கலாம். முக்தி பேர் அடைவதற்கு பக்கத்துல இருக்காங்க போயிரலாம். நான் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த முக்தி என்னன்னா, தன்னை அந்த சக்தியோடு கரைத்துக் கொள்கிறேன். தி கிரியேட்டர் இஸ் தேர். நான் என்னை கரைச்சுக்கிறேன்னு. இவங்க அங்க கிரியேட்டர், தி கிரேட் ஸ்பிரிட்ங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க. இவர்கள் பிரம்மத்தை சொன்னார்களா? அந்த சிவதன்மையை சொன்னார்களா? இல்ல பிரம்மனான அந்த படைத்தவனை சொன்னார்களான்னு தெரியலையே. இந்த கேள்வியெல்லாம் என்னைக்காவது நீங்க முதல்ல யோசிச்சு பார்த்துருக்கீங்க. அவங்க யார சொன்னாங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு. தவிர அவங்க என்ன சொல்றாங்க, இங்க வரும்பொழுது பெரிய தெய்வங்களாகவும், அவதார புருஷர்களாகவும் அந்த தோற்றத்தில் நாம இங்க வந்தோம்னு. புராணங்கள்ல இருக்கே. இல்ல? புராணங்கள் இல்லன்னு நினைக்கிறீங்களா? இப்ப அதே திருவிளையாடல் புராணத்தில எடுத்து பார்க்கும் பொழுது, என்ன சொல்றாங்க? ஒரு பெண்ணினுடைய ஒரு கதை வரும். அந்த பெண் பிறக்கும் பொழுதே வந்து பயங்கர பக்தியோட இருப்பா. அவங்க அப்பாட்டருந்து பராசக்தி தேவியினுடைய மந்திரத்துக்கு உபதேசம் வாங்கி சொல்லிக்கிட்டே இருப்பா. ஒரு வைணவ பையனுக்கு வந்து பிச்சை எடுத்து உண்ணக்கூடியவனுக்கு வந்து திருமணம் செய்து வச்சுருவாங்க அவங்க அப்பா. அந்த பெண் வந்து நாள்தோறும் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பா. அந்த கதை அப்படி போகும். அப்போ அந்த பெண்ணை ஆட்கொள்ள வருவதற்கு அப்படின்னு வரும்பொழுது எப்படி சொல்லுவாங்க? அ சிவபெருமானும், தாயாரும் இடப வாகனத்தில் வந்தார்கள். வந்து அந்த பெண்ணிற்கு தாயினுடைய உருவத்தையே கொடுத்து அவர் வந்து அழைத்து சென்றார்ன்னு இருக்கு. எல்லாமே வரவங்க மேலேருந்து வந்திருப்பாங்க, காத்துலேருந்து வந்திருப்பாங்க. ஏதாவது ஒரே மாரி உருவம் தாங்கி தான் வந்திருப்பாங்க. ஏன் இது வந்து அந்த உயர் உலகங்கள்ல இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது? அந்த கான்டினென்ட் ஆஃப் மூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தலைப்பு பார்த்தோம். அதில பார்த்தோம்னா, இந்த கான்டினென்ட் ஆஃப் மூன்னு சொல்லக்கூடிய அதில இருக்கக்கூடிய கடைசி அரசர். அவர் அந்த தியாபான்னு சொல்லக்கூடிய அந்த கிரகத்தில தான் இருப்பார். எப்படி நடந்தது இது? இப்ப நம்ம எல்லாம் கூட்டிட்டு போறோம், கூட்டிட்டு போறோம், கூட்டிட்டு போறோம். எங்க கூப்பிட்டு போறாங்க? 4 வகையான முக்தின்னு சொல்றோம் இல்லையா? அது என்ன 4 வகையான முக்தி? சாலோகம், சாரூபம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம்.
இந்த சாயுச்சியம்ங்கிறது அந்த பிரம்மத்தோட கலக்கக்கூடிய அந்த ஒரு நிலை. அது இருக்கட்டும். அப்ப பாக்கி இருக்க 3 சாலோகம். இறைவன் வாழக்கூடிய உலகில் பிறப்பது சாலோகம். இறைவன் இடம் நெருக்கமாக இருக்கக்கூடியது சாமீபம். இறைவன் போலவே திருவுருவம் கொள்ளுவது சாரூபம். இந்த 3 இது என்ன ஆகிறது? அப்ப எங்கேயோ ஒரு இடம் இருக்குன்னு தானே இதெல்லாமே அர்த்தம். சாரூபம் பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்னா, சாயுச்சியம்னு சொல்லக்கூடிய அந்த இறையோடு போய் ஒன்றிற கலத்தல்ங்கிற ஒரு நிலை எளிமை அப்படிங்கிறாங்க. இத கொண்டு போய் அப்படியே தியாபால பொருத்தி பாருங்களேன். சாரூபம். அந்த தியாபால இருக்கக்கூடிய எல்லாருமே எப்படி இருக்காங்க? ஒரே மாதிரி இருக்காங்க. ஒரு சின்ன மாற்றம் இருந்தாலும் எல்லாருமே ஒரே மாரி இருக்காங்க. சொல்றாங்களா? சொல்லலையா? இப்ப அது சாரூபமா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. இருக்குமா? இருக்காதா? இல்லைன்னு உங்கனால சொல்ல முடியாது. ஆமான்னு உங்கனால சொல்ல முடியாது. ஏன்? எப்படி என்னால சொல்ல முடியாதோ? ஏன்? ஏன்னா நான் எதையும் பார்த்ததில்ல. அதே மாரி தான் நீங்களும். உங்களுக்கும் எதுவும் தெரியாது. நான் வந்து இது எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து இது இருக்குங்கிறது என்னுடைய அனுமானம் தான். அதே போல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அனுமானம் கூட கிடையாது. நெறைய பேர் நம்பிக்கையில தான் வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. அந்த நம்பிக்கையின்பால் அது சரி. இப்ப நானும் உங்கள தப்புன்னு சொல்ல முடியாது. நீங்களும் என்னை தப்புன்னு சொல்லக்கூடாது. இப்ப என்ன நித்திலன், நீ என்ன இப்படி சொல்ற? இது என்னை எடுத்துக்காட்டா சொல்றேன். நீங்க யாரையுமே தப்புன்னு சொல்லக்கூடாதுங்கிறேன். ஏன்? ஆனா யாருமே எதையுமே பார்த்ததில்ல. வெறும் நூல் அறிவு மட்டும் தான் இருக்கு. ஞானம் எதுவும் இல்ல. அதை பெறுவதற்கு முயற்சி செய்றோம். அவ்வளோதான். கண்ணோட்டம் பரந்த கண்ணோட்டமாக இருக்க வேண்டும். எது வேணாலும் நடக்கலாம். என்ன வேணாலும் உண்மையா இருக்கலாங்கிற அந்த ஒரு இது இருக்கணும். கிடையாதுங்க. அது அப்படிதாங்க. அது எப்படிங்க? யாருக்குய்யா தெரியும்? போகர் போகநாதர் வந்து பழனியில முருகனுடைய சிலை வடிச்சாரு, நவபாஷான சிலை வடிச்சாருன்னு இருக்கா? தலபுராணத்த தவிர வேற எங்கேயுமே அந்த செய்தி இல்ல. எங்கேயாவது தேடி கண்டுபிடிங்க பார்க்கலாம். இப்போ போகர் தான் அது செஞ்சாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவருடைய கடைசி நூல் சனன சாகரம்னு சொல்லக்கூடிய அந்த நூல். அவரே சொல்றார், நான் என்னுடைய சமாதி கொள்வதற்கு முன்னதாக நான் கடைசியா எழுதின நூல்னு. அதில கூட அவர் குறிப்பிடலையே. அதில ஒரு வார்த்தை துலுக்கர் என்ற மதம் ஒண்ணு உண்டாக்கி, சுப்பிரமணியனாய் பிறந்தேன், ராமராய் பிறந்தேன் இத்தனை எழுத தெரிஞ்சவரு, அங்க நபிகளாய் பிறந்தேன்னெல்லாம் எழுத தெரிஞ்சவரு, நான் பழனியில நவபாஷான சிலை நான் தான் செஞ்சேன்னு அவரு சொல்லியிருக்க முடியாதா? சொல்லலையே. தலபுராணம் மட்டும் தான் சொல்லுது. சரிங்களா? தலபுராணத்தை யார் வேணாலும் மாத்தி எழுதலாம். ஏன்னா, நீங்க அறுபடை வீட்டினுடைய வழிபாட்டு முறைகள பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டு முறையே கிடையாது. அது ஒரு ஒரு தனித்தனி இனத்தவர்கள், குழுக்குண்டானவர்கள் அவர்களுடைய தேவை நோக்கம் கருதி அங்க போனது தான். தவிர, அது ஒரு ஒரு சக்கரங்களோட வந்து தொடர்பு பெற்றதாக இருக்கும். காலம் மாறிடுச்சு. எல்லாம் ஒரே போல எல்லா கோயில்களும் வழிபட ஆரம்பிச்சுட்டோம். அப்படின்னு ஆயிப்போச்சு. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? என்னைக்காவது பேக்ல போய் அதனுடைய ஆக்சுவல் ஹிஸ்டரியெல்லாம் படிச்சிருக்குமா? எப்படி இருந்தது? தமிழ் ஆர்வலர்கள்ட்ட பாருங்க, தேடுங்க. நெறைய பேர் சொல்றவங்கள்ட்ட படிக்கணும். இதெல்லாம் தாந்திரிகவாதிகளுக்கு நல்லா தெரியும். நெறைய தாந்திரிகவாதிகளுக்கு நான் நான் நம்ம ஊர்ல இந்த இந்த அல்கஞ்சரா, குல்கந்த் பார்ட்டி ஆன்லைன்ல பார்க்குறீங்களா? அவங்கள சொல்ல நான் ப்ராப்பரான ஆட்கள சொல்றேன். சரிங்களா? அவங்கள்ட்டலாம் கேளுங்க. தேடுனா தான் அந்த மாரி ஆட்கள் கிடைப்பாங்க. ஆன்லைன்ல கிடைக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ நான் நம்புறேங்கிறதுக்காக ஒரு காரியம் உண்மை ஆகிவிடாது. பாருங்க அந்த நண்பர் சொன்னதுக்காக நான் எவ்வளோ பெரிய விளக்கம் குடுக்க வேண்டியதா போச்சு பாருங்க. அதனால அ அது நீங்க இப்படி நெனச்சது தப்பு. நீங்க அடுத்தவங்க மேல நம்மளுடைய அனுமானத்த பொருத்தவே கூடாது. திருப்பவும் சொல்றேன். இது வந்து எனக்கு சேனல் இருக்கு. நான் வாய் பேச என்னைய பொருட்டாவே சொல்ல நான் இந்த இந்த நிகழ்வு என்னை பொருந்தி இருந்ததனால, நான் இப்படி என்ன சொல்றேன். ஆனா, நான் சொல்லக்கூடிய செய்தி ஒரு ஒரு தனி மனிதனுக்கும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமாக சொல்லக்கூடியது. நான் இன்னொருத்தர் மேல அனுமானம் வைக்கவே கூடாது. அது தவறு. ஏன்னா, என் மனசுல என்ன இருக்குங்கிறது அப்பட்டமா வந்து உங்களுக்கு தெரியாத வரைக்கும், நான் இப்படிதான் நீங்க நெனைக்கிறது எல்லாமே தப்பு. எப்படி நெனைப்பீங்க? நினைக்க முடியாது. இதெல்லாம் சும்மா ஒரு சைக்காலஜிக்கலா நம்மளையே நாம உயர்த்தி நினைத்துக் கொள்வதற்கு உண்டான ஒரு இது. ஏன்னா, ஒரு 4 பேர் மத்தியில "அது அப்படித்தானே?" அப்படின்னு கேட்கும் பொழுது, அவங்க ஆமான்ட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், நம்ம 4 பேரும் "ஏய் சூப்பர்ப்பா! எப்படிப்பா?" இது சின்ன வயசுலேருந்து இது நடந்திருக்கும். இப்படிதான் நம்ம பழகுவோம் அத. இப்படி நெறைய அனுமானமா பண்ணி, பண்ணி நாமளாவே நெனச்சுக்குவோம். "ஏய் நான் உனக்கு அது புடிக்காதுன்னு நெனச்சேனப்பா" அப்படிம்போம். என்கிட்ட கேட்டிருந்தா சொல்லியிருப்பேன்ல, எனக்கு அது புடிச்சிருக்கும்லன்னு அவங்க சொல்லுவாங்க. இப்படி எத்தன தடவ நம்ம மூஞ்சி முகமூடி கழண்டு இருக்கும். யோசிச்சு பாருங்களேன். நடக்குதா? நடக்கலையா? அப்படின்னா, இது இப்படித்தான். அது அந்த மாரி தான். இவங்க இப்படிதான். அந்த அனுமானத்துக்கே நம்ம போகவே கூடாது.
அதுக்கு ரைட்ஸ் அனுமதி இல்ல அப்படி இப்படின்லாம் சொல்றோம். அது தப்பு 100% ஏதோ ஷெர்லாக் ஹோம்ஸ் நாடகம் பார்க்குறோம், படம் பார்க்குறோம். அதுவரைக்கும் நல்லா இருக்கு. சிஐடி சங்கர் படம் பார்த்தோம். அதுவரைக்கும் எல்லாம் நல்லாருக்கும். அந்த அந்த மாரி டிடெக்டிவா வர்றவர் கண்டுபிடிக்கிறது எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். அது படத்திரையில நல்லாருக்கும். நிஜத்தில வந்து அது சரிப்பட்டு வராதுன்னு பாருங்களேன். அதனால யார் மீதும் ஒரு "நீ இப்படித்தானே இத பண்ணியிருக்க கூடாது" அப்படின்னு. என் பொழப்பு, என் இது முன்னாடி இப்ப இந்த கேள்விக்கு வருவோமா? என் தனித்துவம், நான் என் தேவைக்காக இங்க வந்தேன். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் என்ன வேணாலும் பண்றது, ஒரு பிற உயிருக்கு தீங்கு இழைக்காத வரையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நேரடியாக எந்த தீங்குமே இழைக்காத வரைக்கும். இல்லைங்க, அப்படியா? நீங்க இந்த மாரி சொல்றதுங்க, என்னுடைய மனதை பாதிக்குதுங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? அதுக்கு நான் தான் என்ன பண்றது? சைவர்கள் சிவன் தான் பெருசுன்னு சொல்றது வைணவர்களுக்கு பாதிக்கும். வைணவர்கள் திருமால் தான் பெருசுன்னு சொல்றது சைவர்களுக்கு பாதிக்கும். இல்லையா? நான் திருமால்னு சொல்றதே நெறைய பேர்த்துக்கு பாதிக்கும். அவருக்கு பேரு விஷ்ணுப்பா, திருமால்னு சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னே சொல்லுவாங்க. சரிங்களா? சித்தர்கள் அப்படின்னு சொன்னோம்னாலே வந்து பெருவாரியான நெறைய பேர்த்துக்கு பாதிக்கும். வள்ளலார்ன்னு இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு மார்க்கெட்டிங். நான் அந்த பேர சொன்னாலே நெறைய பேர் டென்ஷன் ஆகுறாங்க. இப்ப இதெல்லாம் நான் பாதிப்பா எடுத்துக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு, ஐயா அவங்க என்ன நெனைப்பாங்க, இவங்க என்ன நெனைப்பாங்கன்னு ஓட்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்கங்களேன், யாருமே அவங்க தனிப்பட்ட வாழ்க்கைய வாழவே முடியாதுன்னு பாருங்களேன். அதனால நேரடியான பாதிப்புங்கிறது என்ன? உன்னுடைய வந்து நேரடியான உன்னுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு உன்னுடைய வாழ்வாதாரத்த எல்லாத்தையும் நான் மோசம் செய்றேன். எல்லாத்தையும் நான் கெடுத்து இது பண்றேன். உன்னுடைய உயிர் முன்னேறுவதற்குண்டான வழியே இல்லாம நான் தடை பண்றேன். பிசிக்கலா, மென்டலா, எமோஷனலா. அதுதான் தவறு. அதை தவிர்த்து மித்த இருக்கிறது எல்லாமே அவரவர் பாதையில பயணிக்கும் பொழுது பிறருடைய கண்ணோட்டம் வரும். ஒரு சிலருக்கு பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாது. பொருந்தாது இருக்கும் பொழுதும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுவதே ஒரு மனப்பக்குவம். அப்படி இல்லாம, பொருந்தல அதனால எனக்கு துன்பம்னு சொல்லக்கூடியது அறியாமை தான். அது அவங்க பாடு. அதனால நான் இவங்க மனச நோகடிச்சுட்டேன்னு நான் சொல்லி நான் ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது பாருங்க. திரும்பவும் சொல்றேன் இது எனக்காக இல்ல. நான் என்னை முன்னிறுத்தி சொல்றேன். இது இப்படிதான் நீங்களும் இருக்கணுங்கிறேன். அப்பதான் அறிவு வளரும். அப்பதான் வாழ்க்கையில முன்னேற்ற முடியும். இல்லன்னா அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்போம். நேத்து வந்து ரகுராம் ஐயா கூட ஒரு பாட்காஸ்ட் ராஜயோகம் பத்தின ஒரு பாட்காஸ்ட் போச்சு. அதில அவரு வந்து அந்த 5 நிலைகள் சொல்லும்போது அதில ராகம்னு ஒரு சொல்றார். ராகத்வேஷம்னு சொல்றோம் தெரியுங்களா? சமஸ்கிருத சொல் அது. அந்த ராகம்னு சொல்லக்கூடியது எதையாவது ஒன்று ஒரு புறம் சாய்ந்து இருப்பது. ஒரு பற்றக்கூட இல்ல. பற்றக்கூட வேண்டாமா? அந்த வார்த்தைய அவர்ட்ட கேட்கும்போது அவரு சொல்றாரு. பற்றுதலெல்லாம் வேண்டாங்கய்யா. ஒரு பக்கம் அது இதுதான் சரியா இருக்குமோன்னு சாஞ்சாலே நீங்க மாட்டிட்டீங்க. அந்த நடுநிலையில நிற்கிறதுக்கு தெரியணும். அப்டின்னா என்ன? எல்லா டேட்டாவையும் உள்ள வாங்கி அவன் ப்ராசஸ் பண்ண தெரியணும் அவனுக்கு முதல்ல. வாழ்க்கை வாழ்றது ஈஸி தாங்க. ஆனா, அத வந்து வாழ தெரிஞ்சா மட்டும் தான் ஈஸி. இல்லன்னா எல்லாம் துன்பமா தான் தெரியும். சரிங்களா? ஸோ, அதனால எல்லார்த்து மேலயும் அனுமானத்த கொண்டு போய் திணிக்கிறதுக்கு போகவே கூடாது. ஏன்னா, அந்த நண்பருக்கு கீழ கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஐயா, உங்களுடைய பார்வை புலன வந்து பெருசு பண்ணி பாருங்க புரியும். நான் இன்னும் யோசிச்சேன்னு கூட உங்களுக்கு தெரியாது. நான் சின்ன ஒரு 2 வார்த்தைகள் சொல்லிட்டு போயிட்டேன். இதெல்லாம் என்ன இருக்குன்னு ஒண்ணும் புரியலன்ட்டு. ஆனா என் மண்டைக்குள்ள என்ன ஒழிச்சுன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். எனிவே கிருஷ்ணா அவர் என்ன கேட்குறாருன்னா, குண்டலினி அவேக்கனிங் அப்படின்னு நடக்கும்போது நெறையா அந்த வீடியோலலாம் பார்க்குறோம். ஏதோ இனிஷியேஷன்னு சொல்றாங்க. நெத்தியில வச்சு அழுத்துறாங்க. எல்லாம் குதிக்கிறாங்க, அழுகுறாங்க, கத்துறாங்க. ஒரு மாரி விகாரமா வந்து நடந்துக்கிறாங்க. உண்மையாலுமே குண்டலினி விழிப்படைஞ்சா இப்படியெல்லாம் நடக்குமான்னு? நடக்காது. நடக்காது. அதாவது உடல் அசையும். ஏன்னா, அந்த அந்த எனர்ஜி ஃப்ளோல வந்து ஒரு சில பிளாக்கேஜஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த வெளுக்குன்னு ஒரு இழுக்கும். ஒரு மாதிரி பண்ணும் நம்மளே அப்படியே அமைதியா உட்காந்துருக்கோம். டக்குனு இப்படின்னு ஒரு ஜெர்க் ஆவோம். அந்த இப்படி இது பண்ணுவோம். ஆனா, இப்படி பண்ணிட்டு அப்படி நார்மலா வந்துரும். இது ஓவரா எப்ப ஆகும் தெரியுமா? இந்த வீடியோலலாம் பார்க்கறது. மனசுக்குள்ள ஒரு வகையான டேட்டா ஃபீட் ஆயிருக்கும். என்ன? ஸ்லோ மோஷன் வீடியோல அழகான ஒரு பேக்கிரவுண்ட் மியூசிக்கோட எத போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்லோ மோஷன் வீடியோல ஒரு நல்ல ஒரு பேக்கிரவுண்ட் மியூசிக்கோட எது போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அந்த ஒரு டேட்டாவ நம்ம மண்டைக்குள்ள ஏத்தி உட்கார வச்சுட்டோம். சரிங்களா? உட்கார வச்சும் போட்டு, நான் போயி அங்க எப்படின்னா, என்னை முன்னிறுத்திக்கிறதுக்கு, ஆஹா! எனக்குள்ள ஒண்ணு நடக்குது. இதெல்லாம் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. எனக்கு இப்படி ஒரு தன்னை ஸ்பெஷலா ஒரு 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 ஸ்பெஷலுக்கு என்ன சொல்றது? அந்த மாரி கருதிக்கணுங்கிற கூடிய ஒரு ஆழமான ஒரு மன தாக்கங்கள்னால இந்த மாரி எல்லாம் நடந்துக்கிறது. உண்மையாலுமே அப்படியெல்லாம் நடக்காது.
சரிங்களா? ஒரு சில உணர்வுகள் மேலிடும் பொழுது அழுகாச்சி வர்றது சரிதான். அது வந்து ஓகே. அது இருக்கும். சரிங்களா? அந்த அழுகை அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான அந்த ஒரு பூரிப்பை உணரும் பொழுது, கண்ணீர் வந்து நீர்த்திவளைகள் போகநாதர் சொல்றாருங்க. ஏங்க நம்மளைலாம் போகநாதர் தன்னுடைய 7000 முதற்காண்டத்தில சிங்கத்திற்கு உபதேசித்த படலம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அவர் சொல்றார். நான் வந்து என்னுடைய குருநாதரனுடைய கட்டளைக்கிணங்க நான் போய் சமாதி கொள்ளும் பொழுது, அந்த ஆனந்த வெள்ளத்தில நீந்தி திளைக்கும் பொழுது, என் கண்களிலிருந்து வந்த நீர்த்திவளை அந்த சிங்கத்தின் வாயில விழுந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கதைய சொல்லுவார். ஏங்க போகநாதருக்கே அந்த மகிழ்ச்சி பெருக்குல வந்து இந்த உடல்ல நடந்த ஒரு மாற்றம் நீர்த்திவளைங்கிறது வர்றது. அவரு ஒண்ணும் ஆடல, குதிக்கல, கத்தல, ஒண்ணும் பண்ணலையே! இல்ல. ஒரு போகருங்க. அவரு வந்து பெரிய மனோதிடம் கொண்டவரு. அந்த மனோதிடம் தான் எல்லாருக்கும் உண்டு. குண்டலினி விழிப்படைஞ்சாலும் அந்த அந்த ஒரு ஏக ஒரு சுகமான ஒரு நிலை நடந்தாலும் இவ்வளோதான் ஒரு ரியாக்ஷன் இருக்காது. இது ஆக்டிங். மேடம் அவன் ஆக்டிங் குடுக்குறான் மேடம் அந்த மாரி. அதனால இதெல்லாம் சும்மா இதெல்லாம் வந்து என்ன சொல்றது? ஒரு வகையான மனோ மாயை. அத வந்து நல்லா மானிட்டைஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாரி ஆன்லைன் குருமார்கள் எல்லாம் அழகா மானிட்டைஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஒரு ஒரு வீடியோ முன்னாடி வந்தது. ஒரு அம்மா வந்து கந்தல் ஆடை உடுத்திட்டு, அழுக்கு உடலோட அப்படியே நின்னுட்டு ஒரு கோயில் முன்னாடி வந்தோனே சாமி வந்த மாரி டம்மு டும்முன்னு ஆடும். அங்கிருந்து ஒரு நாய் வேகமா வந்து கடிக்கிற மாரி வள்ளு வள்ளுன்னோனே, அந்த அம்மா டக்குனு அந்த நாய நிறுத்திட்டு அந்த நாய வெரட்டிட்டு வெரட்டிட்டு ஓடுற மாரி. இப்ப எங்க சாமி வந்தது? 99% யாருக்கும் சாமி வரவே வராது. அதெல்லாம் சும்மா ஒரு வகையான இது. உண்மையாலுமே சாமி வர்றது, அருள் வாக்கு குடுப்பதுங்கிறதெல்லாம் உண்மதான், இல்லைன்னு இல்ல. ஆனா, ஒரு கூட்டத்தில யாரு பார்த்தாலும் சங்கு பொங்குன்னு குதிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, அது அது சாமி வர்றது கிடையாது. அது ஒரு வகையான ஒரு எக்ஸ்டசி. அத அந்த உடம்பு ஹேண்டில் பண்ண முடியாம போறதுக்கு காரணம் அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் ஒரு வீடியோ நெட்ல தேடுனீங்கன்னா, ஒரு மொட்டையா ஒருத்தர் வந்து சூலாயுதம் ஏந்தி வச்சுட்டு, காவி உடை கட்டிட்டு இது பண்ணிட்டு அப்படியே ஒரு மாரி இப்டி இப்டி இழுத்துட்டே உட்காந்துட்டே இருப்பார். தியானத்தில உட்காந்துட்டுருக்கும்பொழுது. அதெல்லாம் என்னது அது? பாடியில எங்கேயோ எனர்ஜி பிளாக்கேஜ் இருக்கு. அது ரிலீஸ் ஆகும்பொழுது அந்த மாதிரி ஒரு வகையான இப்படி ஒரு வெடுக்கெடுத்த மாதிரி பண்ணும். இது எல்லாருக்குமே நடக்கும். பட் அவங்க அப்நார்மலா நடந்துக்கலாம் மாட்டாங்க. தெளிவான மனோநிலை இருக்கக்கூடியவங்க. அப்நார்மலா நடந்துக்க மாட்டாங்க. ஏன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க. உடலும், மனமும் அசையாமல் இருந்தா தான் உங்களுக்கு அடுத்த ஒரு நிலை வாய்க்கும் அப்படின்னு பெரியவர்களுடைய வாக்கு. நீங்க அங்க போய் உட்காந்துட்டு அழுதுட்டும், சங்கு சொங்குன்னு குதிச்சுக்கிட்டும், கத்திக்கிட்டும் கிடந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், என்ன ஆகும்? கொண்டு போய் எங்கேயாவது மென்டல் ஆஸ்பத்திரியில தான் சேர்க்கணும். இந்த மாதிரி இத வந்து மானிட்டைஸ் பண்ற ஆட்கள கொண்டு போய் ஜெயில்ல போடணும். இத தவிர வேற ஒண்ணும் பண்ண முடியாது. பட் யாரும் பண்ண போறதில்ல. ஏன்னா, இதெல்லாம் ஒரு வகையான டிஸ்ட்ராக்ஷன். எங்க உண்மையான தப்பு நடக்குதோ, அத கண்ணும் காணாம இருக்கிறதுக்காக, இதெல்லாம் நம்பிக்கிட்டு, நாளைக்கு நீங்களும் எங்கேயாவது வீட்ல உட்காந்தோ, இல்ல எங்கேயாவது போய் உட்காந்து குதிச்சுக்கிட்டும், கத்திக்கிட்டும், அழுதுகிட்டும் கிடக்காதீங்க. முட்டாள்தனமான வேல அது. ஓகே. திவ்யா கிருஷ்ணன். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நான் வந்து ஒரு இஷ்ட தெய்வத்தினுடைய அ பேர வந்து அவங்க துதி சொல்லிக்கிட்டே இருக்காங்களாம். ஸோ, அப்போ வந்து கண்ணை மூடி இது சொல்றாங்க. ஒரு இருட்டு அறையில உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில ஒரு வகையான ஒரு தூக்கம் அப்படிங்கிறது ஏற்படுது. நான் முழுசும் அந்த ஜெபத்தை முடிக்கும் பொழுது, ஒரு வகையான கனமான ஒரு உணர்வு அப்படிங்கிறது இருக்கு. யாருகிட்டயும் பேசுறதுக்கு எனக்கு தோண மாட்டேங்குது. நான் பேசாம போய் ஒரு நாற்காலியில அமர்ந்து அப்படி தலைய ஒரு பக்கம் சாய்ச்சுக்கிட்டு கேட்கறக்கு தான் தோணுது. இதுக்கு என்ன பண்றது? நான் வெளிய வந்து அப்படியே ஒரு நடை பயணம் போய்க்கிட்டு வர்றேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ரிஃப்ரெஷ் ஆனோனே, மறுபடியும் நான் அந்த ஜெபத்திற்கு வந்து உட்காந்துக்கிறேன். ஒரு சில நேரம் என்னுடைய கண்கள வந்து மூடி அமர முடியல. தல வந்து பாரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, இருட்டா இருக்கக்கூடிய இடத்துல மெலட்டோனின் செக்ரீட் ஆகும். அதுதான் தூங்க வைக்கும். சரிங்களா? காலை பொழுதில செரட்டோனின் வரும். சரியா தானே சொல்றேன்? சரியா தான் சொல்லுவேன். ஸோ, அந்த மாரி காலையில செரட்டோனின் வரும். இப்போ சரியா தானே சொல்றேன்? அப்படிதான் நெனைக்கிறேன். சரிங்களா? சரியா தான் சொல்லுவேன். அப்படி இல்லன்னு இங்க ஏதாவது இந்த ஆஸ்டெரிக் மார்க் போட்டு நான் தப்பா சொன்னேன்னா இது பண்ணிடுறேன். ராத்திரி நேரம் தான் செரட்டோனின் சுரக்குமா மெலட்டோனின். சரி ஓகே. இந்த இடத்த போட்டுடுறேன். ஒரு வேள தப்பா சொன்னேன்னா. இப்போ இந்த இருட்டு அறை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மள அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ஆழ்த்திரும். இப்ப இந்த இந்த அறையில எந்த லைட்டுமே போடல. இங்க ஜன்னல்ல வந்து ரொம்ப டிம்மா தான் லைட் உள்ள வந்துகிட்டு இருக்கும். இது என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு லைட் அடிச்சிட்டு இருக்கு. நான் ஆஃப் பண்ணேன்னா, ஒரு 90% 80, 85% வந்து இந்த ரூம் வந்து இருட்டா இருக்கும். நான் சும்மா இப்படி உட்கார்ந்திருந்தேன்னு வச்சுக்கங்களேன், தியானத்துக்கெல்லாம் போமாட்டேன். நான் தூங்க தான் செய்வேன். ஏன்? இயற்கையாகவே இந்த கண்கள் வழியாக ஒளி உள்ள போகல அப்படின்னு சொன்னா, இதற்குண்டான மாற்று நிகழ்வு என்னன்னா தூக்கம்.
இந்த தூக்கம் வந்து தான் நம்மள வந்து அந்த இருட்டை பொறுத்து நம்மளுடைய உடல் வந்து மாறுபாடான ஒரு வேலைய செய்ய ஆரம்பிக்கும். சரிங்களா? அதனால அந்த இடத்துல ஆப்வியஸ்லி இருட்டறையில உட்கார்ந்தா தூங்கத்தான் செய்வீங்க. வேற ஒண்ணும் ஆகப் போறதில்ல. இது ஃபர்ஸ்ட்டு விஷயம். அடுத்தது, இந்த அந்த அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துலருந்து அந்த ஜெபம் செய்றீங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இந்த ஜெபம் செய்வதனால இதெல்லாம் மாற்றம் வருதான்னா கிடையாது. ஃபர்ஸ்ட்டு அது இருட்டறை. 2வது நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கீங்க. சரிங்களா? அந்த தூக்கம் வரும்பொழுது உங்களுடைய தூக்கத்த நீங்க கட்டுப்படுத்தி நான் அது ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும்னு உட்கார்ந்துட்டே இருப்பீங்க. அப்ப என்ன ஆகும்? தூக்கம் போகாது. உங்களுடைய உடம்பு ஒரு வகையான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள உள்ளாக்கியிருப்பீங்க. அதனால அந்த ஜெபத்த முடிச்சு எந்திரிச்சாலுமே அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆயிருக்காது. போய் உட்கார்ந்தா இப்படியே இருக்கும். "இப்படியே என்னைய விட்டுருங்கடா கொஞ்சம் நேரம் பேசாம." இப்ப யாரு கூடயும் பேசறதுக்கு தோணாது. குழந்தை என்ன பண்ணும்? தூங்கி எந்திரிச்ச உடனேவா பேசுது? பேசாது. அது ஒரு அரை போதையிலேயே இருக்கும் அது. அப்ப அத எடுத்து கொஞ்சம் அப்படியே இது பண்ணி, அது பண்ணி, கொஞ்சம் அதற்கு பாவலா காட்டி, அந்த வெளிச்சத்துலலாம் கூட்டிட்டு போய் வெளிய வந்து, எதையாவது ஒண்ணு பேச, அது நேரம் எடுத்துக்கும் அது பேசுறதுக்கு. இதே தான் நடக்கும் நமக்கும். ஆனா, நம்ம வளர்ந்துட்டோம், அறிவு வந்துருச்சுங்கிறனால இத நம்ம ஒத்துக்கிறது இல்ல பாருங்க. ஸோ, அதனால இதுதானே தவிர, அந்த ஜெபம் பண்றதுனாலயோ, விளக்கு பொருத்தி வைக்கிறதுனாலயோ, திடீர்னு டொய்ன்னு என்னமோ ஆயிப்போச்சுங்கிறதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய அந்த சர்க்கம்ஸ்டான்ஸஸ் நம்மள அந்த மாதிரி ஒரு வகையான ஒரு மாற்றத்திற்கு நம்மை ஆட்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இது 1. ஆனா, இது எந்த விதமான மாற்றத்தை ஏன்னா நான் ஜெபம் செய்றேன்ல, அதற்குண்டான அப்ப விளைவே என்கிட்ட இருக்காதா? நான் அப்படி சொல்ல வரல. இந்த இந்த மாதிரியான இந்த ரூம்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள் நம்மை தூங்க வைப்பது, சோர்வடைய வைப்பது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுது தான், இல்லைன்னு இல்ல. ஆனா, உண்மையாலுமே மனம் குவிந்து நீங்க அந்த ஜெபம் செய்யும் பொழுது, இறைவனுடைய ஆற்றலை உள் வாங்கிக் கொள்வீர்கள். அத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப உள் வாங்கும் பொழுது எந்த வழியா வரும்? நமக்கு நவத்வாரங்கள் இருக்கு. எது வழியா வேணாலும் பூந்துருமா? கிடையாது. தலை வழியாக மட்டும் தான் உள்ள இறங்கும். சரிங்களா? இறை ஆற்றல்ங்கிறது தலை வழியாக தான் வரும். இப்ப இது வந்த உடனேயே டபன் டபான்னு உடலுக்குள்ளலாம் இறங்கிருமா? இறங்காது. அது இந்த 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 நம்மளுடைய சஹஸ்ராரம்னு சொல்லக்கூடிய அந்த கிரவுன் சக்கரம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல தான் அது இருக்கும். இத வந்து என்னுடைய சங்கல்பத்தின்பால் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா சக்கரங்களிலும், உடல் முழுக்கவும் நான் அத பரப்பணும். சரிங்களா? இந்த இந்த தெய்வீக ஆற்றல் எப்போ? பரப்பிக்கிட்டே இருக்கணுமா? இல்ல. அந்த ஜபத்தை முடித்து, அந்த தியானத்தை முடித்து சராசரியா தியானம் செய்றவங்களுக்கும் தான் இது. அந்த ஜபம் செய்ற அவங்களுக்கு சகோதரிக்காக மட்டும் இல்ல, திவ்யா கிருஷ்ணனுக்காக மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் தான் சொல்றேன். அப்ப அந்த முடித்து எந்திரிப்பதற்கு முன்னதாக, அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நேரம் எடுத்துக்கணும். சரிங்களா? அந்த எந்திரிப்பதற்கு முன்னதாக, என்னுள் வந்திருக்கக்கூடிய இறைவனோட ஆற்றல் பூரணமாக என்னுடைய உடல் முழுவதும் பரவட்டும். என்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த வேண்டாத கழிவுகள் அனைத்தும் முழுமையாக நீங்கட்டும். உடல் புத்துணர்வு பெறட்டும். இரையாற்றலால் உடல்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு அணுக்களும் பூரணமாக அந்த இரையாற்றலினால் நிறைந்து திளைக்கட்டும். இந்த உடல் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உண்டான சக்தி பூரணமாக இருக்கட்டும். இதைக் காட்டிலும் அதிகமாக சக்தி இருப்பின், அது பூமி தாய்க்கு நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அந்த எக்ஸஸ் எனர்ஜி நம்மளுடைய அந்த அந்த முதுகு தண்டு வடத்தினுடைய இந்த வால் பகுதி இருக்குல்ல, அதன் வழியாக பூமிக்கு செல்லுவதாக ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு தான், நீங்க நம்ம எந்த தெய்வத்த வழிபட்டோமோ, அந்த தெய்வத்திற்கு நன்றி சொல்லி, பொறுமையா கைய தேய்ச்சு, இதெல்லாம் முகத்த இது பண்ணிட்டு, பொறுமையா இப்படி கைய இப்படி வச்சு, கண்ண முழிச்சு பார்த்து தான் எந்திரிக்கணும். இதுக்கே ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கணும். நம்ம ஜெபம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி டமால்னு எந்திரிச்சோம்னா, நாள் பூரா அப்படியே இருப்போம். அப்படியே தான் இருக்கும். தலை வலிக்கும். ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இது எதுக்குடா அத பண்றேங்கிற மாரி இருக்கும். அப்படி பண்ணக்கூடாது. உட்கார்ந்து எண்ணம் கூடுவதற்கு நேரம் எடுக்குது அப்படிங்கிற மாரி, கூடின எண்ணத்தை சரி செய்து மீண்டும் எந்திரிக்கிறதுக்கும் நேரம் எடுத்துக்கணும். நெறைய பேர் அங்க பண்றதில்ல. அதான் தப்பு. சரி, இன்னைக்கு இந்த வீடியோ வருது. காலையில இந்த மாரி பண்ணுனேனுங்க. வெடுக்குன்னு எந்திரிச்சிட்டேனுங்க. ஒரு மாதிரி இருக்கு தல. என்ன பண்றது? ஒண்ணும் பண்ணாதீங்க. தலை இப்படி பரபர பரபரன்னு பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்க. இப்படி லேசா அப்படி தட்டி விட்டு, அந்த ஸ்கேல்ப் மசாஜிங்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்படியே அந்த தலை இப்படியே பண்ணிட்டு, பண்ணிட்டு இப்படியே இது பண்ணிட்டே இருந்தோம்னா போதும். அதெல்லாம் அப்படியே அந்த எனர்ஜி பூரா டிசிபேட் ஆயிரும். அத பண்ணோம்னா போதும். அப்படி பண்ணலன்னா முடி கொட்டி போயிருங்க. மண்டையில வந்து சக்தி நின்னுகிட்டே இருந்ததுன்னா முடி கொட்டி போயிரும். கவனமா இருங்க. இல்லாட்டி முடியெல்லாம் நெறச்சிரும் வேகமா. ஸோ, அதுலலாம் கொஞ்சம் கவனமா இருந்து நடந்துக்கணும். மஞ்சுளா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ ஒரு ஞானி வந்து தன்னுடைய இறப்பிற்கு முன்னதாகவே ஒரு ஜீவன் முக்தர் போல இருக்கக்கூடியவர். இறப்பிற்கு முன்னதாகவே அவர் விடுதலை அடைய வேண்டும் என்று நினைத்தால், இந்த அண்டத்தில் கரைந்து மீண்டும் வாராமல் அவர்கள்னால இருக்க முடியுமா? இந்த லூசி படத்துல இருக்க மாரி. எஸ் முடியும். அவர்களுக்கு பேர் தான் விதேக முக்தர்கள்னு சொல்லுவாங்க. அவர்கள் அந்த சமாதி நிலையில அமர்ந்து
உடலை விட்டு உயிரை பிரித்தெடுத்து அண்டத்தோடு இல்ல, பூரணத்தோடு அவர்கள் தன்னை கரைத்து விடுவார்கள். அவர்களுக்கு பேரு விதேக முக்தர்கள். ஜீவன் முக்தர்கள் இந்த உடல் இருக்கக்கூடிய நாள் வரைக்கும் இருந்து, இயற்கையாக இந்த உடல் தன்னுடைய செயல்பாட்டை நிறுத்துற நாள் வரைக்கும் அவங்க இருந்துட்டு தான் அவங்க போவாங்க. அவர்களுக்கு பேரு தான் ஜீவன் முக்தர்கள். சரிங்களா? ஓகே. கேசவன் ஷண்முகம் அந்த தம்பி என்ன கேட்குறாருன்னா, அவருடைய நண்பன் வந்து அவருடைய ஒரு பணம் கேட்டிருக்கார் போல. அவருடைய உழைப்பையே வந்து ரொக்கமா குடுத்தேன். பட்டு அது பையன் ஏமாத்திட்டார் போல. ஒரு 1/4 பங்கு காசு தான் கிடைச்சது. ஸோ இத நெனச்சு எனக்கு மனசு வந்து நிம்மதியே இல்லாம போச்சு. தியானம் கூட பண்றதுக்கு உட்கார முடியல. ஏதாவது வழி தெரிஞ்சா சொல்லுங்க நிம்மதி அடைவதற்குன்னு. ஒரு வழியும் பயன்படாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அப்டின்னா, நான் எத சொன்னாலும் உங்களுக்கு பழசு அந்த நெனப்புக்கு தான் போகும். அதனால தான் உங்களுக்கு எந்த விதமான ஒரு வழிமுறையும் பயன்பெறாது. இதுக்கு என்னதான் ஒரு வழி அப்டின்னா, அவன் ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சு போச்சு. என்னுடைய உழைப்பினால் ஈட்டிய பொருள் அந்த இடத்தில் அவனை நம்பி குடுத்ததுனால, அது இழந்துட்டோங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? இதுல மாற்றமே இல்ல. இது நிதர்சனம். இது தெரிஞ்சது தான். அந்த பணம் திரும்ப வாராதுன்னு இப்ப நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? முதல்ல மனசுல அப்படி வச்சுக்கங்க. இப்ப வரைக்கும் நான் அது வரவே வராதுன்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். இதுவும் நிதர்சனம். சரிங்களா? இதுல எந்த இந்த இந்த சொன்ன நிகழ்வுகள்ல எதுவுமே மாற்றமே இல்ல. இப்ப இத மாற்றுவதற்கு நாம ஒரு முயற்சி செய்வோம். எப்படி செய்யணும் அப்படின்னா, சாமி இந்த மாதிரி நான் வந்து பணத்த குடுத்தேன். நேரா கொண்டு போய் சாமிட்ட சரண்டர் ஆகுறது தான். இந்த மாரி ஒரு பணத்த குடுத்தேன். இந்த குடுத்த பணம் இந்த மாதிரி வாராக்கடனாக நின்னுகிட்டு இருக்கு. அத உழைச்சு நேர்மையா சம்பாரிச்சது தான். உங்கிட்டயும் அந்த பொறுப்ப ஒப்படைக்கிறேன். எனக்கு அந்த பணத்த திருப்பி குடு. ஒரு வகையான நிம்மதி என்னுடைய மனசுல ஏற்படும். அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட ஒரு வகையான கோரிக்கை முதல்ல வைங்க. 1. இதற்கப்புறம் என்னால ஏதாவது பண்ண முடியுமா? அப்படின்னு சிந்திக்கும் பொழுது, நீங்க ஏற்கனவே அது வந்து முடியல, அவன் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ இயலாத ஒரு காரியத்தின் மீது என்னோட எண்ணத்தை செலுத்திக் கொண்டே இருப்பதனால பயன் இல்லை. இந்த நிகழ்வு நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லும் பொழுது, அடுத்து வாழ்க்கையில என்ன நடக்குங்கிறத சிந்திப்பது மட்டும் தான் புத்திசாலித்தனமே தவிர, நடவாத ஒரு நிகழ்வின் மீது பற்றுதலை வைத்து, அதை நெனச்சு ஓட்டிக்கிட்டே இருக்கிறனால பயனில்லைங்கிற இந்த எண்ணத்தை முதல்ல உங்களுடைய மனசுக்குள்ள நீங்க புகுத்திக்கணும். இத புகுத்த ஆரம்பிச்சா, அந்த எண்ணம் ஒரு தடவையும் மேலிடும்பொழுது, சரி பரவால்ல, விடு. அந்த பணம் சாமிகிட்ட ஒப்படைச்சாச்சுல்ல, அது வரும்பொழுது வரட்டும். நம்ம அடுத்ததுக்கு உண்டானத பார்ப்போம். இது வாழ்க்கையில ஆண்டவன் நம்மளுக்கு குடுத்த ஒரு புண்ணியமான ஒரு செயல். இது ஒரு பாடம். அப்படின்னு நெனச்சு, அடுத்தது நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறுவதற்கு உண்டான வழிய பார்க்கலாம். அப்படின்னு சொல்லி அந்த மனசுல ஒரு திடத்தை உண்டு பண்ணிக்கொண்டு நாம் அடுத்து நகர்வதற்கு உண்டான வழி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த உறுதித்தன்மை என்னுடைய மனதில் ஆகவே இல்லைன்னா, நீங்க தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும், எப்பேர்ப்பட்ட பயிற்சிகள செஞ்சாலும் மாற்றம் நிகழாது. எதையாவது ஒன்று சென்றுபட்டு இருக்கக்கூடிய என்னுடைய மனத, நானே தான் வந்து அங்கிருந்து நீக்கி கொண்டு வரணும். இதற்கு பயிற்சியினாலலாம் இது மாறாது. பயிற்சி உதவி வேணா செய்யும். இந்த பயிற்சி செஞ்சா மாறுங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்? நான் தான் போய் அத புடிச்சுக்கிட்டு இருக்கேன். அத உடவணும்னா யார் உடுவா? நான் தான் உட முடியும். சரிங்களா? அப்ப நீங்க தான் அதிலிருந்து அந்த நண்பனை நினைத்து, அந்த சூழலை நினைத்து, ஏமாந்துட்டேனேன்னு உங்கள நீங்க தாழ்த்திக்கிற அந்த ஒரு மனோநிலை விட்டு, சரி பரவால்ல. அவன் அப்படி பண்ணுனான் அப்படின்னா, ஏதோ சூழல் பண்ணிட்டான் போல. நல்லா இருடா, நல்லா இரு. நீ நல்லா இருந்தேன்னா சரி. சரியா? நீ நல்லா இரு. இறைவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு பூரணமாக கிடைக்கட்டும். இதெல்லாம் பெரிய மாற்றத்தை நம்மகிட்ட கொண்டு வந்து குடுக்கும். இறைவனுடைய ஆசீர்வாதம் பூரணமாக உனக்கு கிடைக்கட்டும். நல்லா இருந்தேன்னா சரி. நீ நல்லா இருக்கிறத நான் பார்த்தேன்னா, நான் மகிழ்ச்சி அடைறேன். என்னை நீ ஏமாத்துனியா? ஆமா. சரி பரவால்ல. இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி நீ நல்லா இருக்க. சந்தோஷமா இருடா. நல்லா இரு. அதோட உட்டுருங்க. மனசார சொல்லுங்க. அவங்க நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. அந்த வாழ்த்திட்டு அடுத்து உங்களுடைய பொழப்பு பார்க்கறதுக்கு போயிருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அபரிமிதமான மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க. தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வகையான ஒரு உறுதித்தன்மை கூட்டுவதற்கு பேருதவியாக இருக்கும். 1. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பழைய கோயில், அரசர் காலத்தில கட்டப்பட்ட சிவதலங்களுக்கு சென்று வாங்க. இந்த சிவதலங்களுக்கு சென்று சிறிது நேரம் அங்க செலவிட்டு வரும்பொழுது, இந்த மாற்றம் வந்து வெகு வேகமாக நடப்பதற்குண்டான ஒரு ஒரு உதவி அப்படிங்கிறது அங்க ஏற்படும். சரிங்களா? ஓகே. எம்எஸ்எஸ்விஜி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சித்தர்களோட நூல்ல இல்ல வேற ஏதாச்சுத்துல வந்து இந்த ஓசிடி அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓசிடி பத்தியோ, இல்ல அதிலிருந்து வெளிய வருவதற்கான ஏதாவது விஷயங்கள் சொல்லியிருந்தாங்கன்னா சொல்லுங்கன்னு. ஏங்க இது ஒரு நான் சொன்னா இத வந்து என்கிட்ட நெறைய பேர் சண்டை கட்டுவீங்க. இது இது நோயே கிடையாதுங்க. உங்கள ஏமாத்தி மருந்து வித்துக்கிட்டு இருக்காங்க.
இது இது வந்து நம்மளுடைய மனதில் எல்லா மனிதர்களுக்குமே இருக்கும். இது இது சின்ன குழந்தையிலேருந்தே நடக்குங்க. ஒன்றும் இல்லைங்க. இப்போது ஓசிடின்னு ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போது சின்ன வயசில் இருக்கும்போது நம்மளை ஒருத்தர் அடிச்சிட்டான்னு வச்சுங்க, நம்ம திருப்பி அடிப்போம். நம்ம இன்னொருத்தர் அடிப்போம். இப்படி அடிச்சுட்டே இருப்போம் நம்ம. அப்புறம் ஒரு பேஜில் இப்படி கிறுக்கிட்டேன்னு வச்சுங்களேன், நம்ம திருப்பியும் உடனே கிறுக்குவோம். சரியா? ஒரு ஒரு இது இப்படி இப்படி இருக்குன்னா, அது அப்படியே இருந்தே ஆகணும். இப்படி மாறிடுச்சுன்னு உடனே அதை அப்படி எடுத்து வச்சா மட்டும்தான். இப்போ இந்த காலர் இப்படி இருக்குன்னா இருக்க முடியாது. இப்படி உடனே இப்படி இது சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? "ஏன் சாமி அப்படி பண்ணிட்டு இருக்க? பரவாயில்ல விடு, இருக்கட்டும். அதனால என்ன? பரவாயில்ல, பரவாயில்ல. இல்ல அது அப்படிதான் வேணும். அப்படி பண்ணக்கூடாது சாமி. இருக்கட்டும் பரவாயில்ல விடு. இப்ப என்ன? வா அடுத்த பொழப்பு பார்க்க போலான்னு" கூப்பிட்டு போவாங்க. இப்படி சிறு வயதிலிருந்தே நமக்கு வந்து பெற்றோர்கள் நம்மள சொல்லி மாத்துவாங்க. எல்லார்த்துக்கிட்டயும் இந்த ஒரு குணம் உண்டு. பெரியவர்கள் ஆகும் பொழுதும் கூட, அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரியான இந்த குணங்கள் நம்மகிட்ட வந்து சேரத்தான் செய்யும். சின்ன வயசுல படிச்ச பாடத்த நாம திருப்பி ஞாபகப்படுத்தி, "இப்ப அதனால என்ன? விடுவேன்." அப்படின்னு சொல்லி நாம தான் அதற்குண்டான பழக்கத்த கொண்டு வரணும். இதுக்கு போய் நீங்க மாத்திரை மருந்து வாங்கி தின்னுட்டு, டாக்டர போய் பார்த்துட்டு இருந்தா என்ன ஆக போகுது? ஒண்ணுமே ஆகாது. அது வெறும் ட்ரக்கு. இங்கிலீஷ் மெடிசின் இஸ் கால்ட் அஸ் ட்ரக். இட் இஸ் நாட் மெடிசின். இட் இஸ் ட்ரக். ட்ரக்ன்னா என்ன தமிழ்ல? தேடி பாருங்க என்னன்னு தெரியும். சரிங்களா? ஸோ மனோநல மருத்துவர் ஒருவரை குணப்படுத்தினார் அப்படின்னு எங்கேயுமே கிடையாது. அவர் குணப்படுத்துவதற்கு வழியே எனக்கே சொல்லி தருவார். "நீ இப்படி இருப்பா, அப்படி இருப்பா." யோவ்! அது எனக்கே தெரியும்யா. முடியலன்னு தானே உங்கிட்ட வந்தேன்னு நம்ம கேள்வி கேட்க மாட்டோம் அந்த இடத்துல. சரிங்களா? ஸோ அதனால இது ஒரு நோயோ, இல்ல ஒரு மனநோயெல்லாம் கிடையாதுங்க. அது ஒரு ட்ரெண்ட் மாரி உண்டு பண்ணிட்டாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. உங்கள நீங்களே இது பண்ணிக்க முன்னாடி ஒரு நண்பர் சொன்னார்ல. என்னது? கடன் குடுத்ததுக்கு இந்த மாரி ஒரு பஞ்சாயத்து. அது அது ஒரு வகையான ஒரு ஓசிடி மனநிலை அதையவே திருப்ப 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 ஓட்டிக்கிட்டே இருந்தா, இதனுடைய முத்தி போம்போது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக மாறிடுவாங்க. அப்ப இது முளையிலேயே கிள்ளி எறியறது எப்படி கிள்ளி எறிய முடியும்? ஏதாவது ஒரு மாத்திரைய போட்டு படுத்து தூங்கிட்டா சரியா போயிருமா? கிடையாது. நான் தான் அதிலிருந்து வெளிய வரணும். இப்ப எதுக்கு இத பண்ணிக்கிட்டே இருக்க? உங்களுக்கு நீங்களே ஒரு நியூசன்ஸ் மாரி தெரியும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நீங்க நிறுத்திருவீங்க. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சித்த பெருமக்கள் பேசுவது இல்லைங்க. இதெல்லாம் ரொம்ப அடிப்படையா குழந்தையிலிருந்து நமக்கு வந்து பெரியவங்க சொல்லிக் குடுத்து கொண்டு வர ஒரு விஷயம். இதெல்லாம் வாழ்வியல்ல இருக்கிறது. எங்கேயும் நூல்லலாம் தேட வேண்டாம். வாழ்வியல்ல இருக்கக்கூடிய விஷயம் அது. கொஞ்சம் திருப்பி பாருங்க நம்மளுடைய கலாச்சாரம். ஆல்ரெடி அழிஞ்சுகிட்டு இருக்கு. முழுசும் போறதுக்குள்ள எதையாவது அப்போமாவது கொஞ்சம் காப்பாத்துறதுக்கு வழிய பார்ப்போம். கலைவாணன் எம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ வந்து ஏதாவது ஒரு நிகழ்வு, சோகமான நிகழ்வு அப்படிங்கிற ஒரு நடக்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப அ எம்பத்தி பிறர் பிறர் துன்பத்தை தன் துன்பம் போல் எண்ணுதல் அப்படின்னு புட் யுவர் செல்ஃப் இன்டூ அதர்ஸ் ஷூஸ் அப்படிங்கிற மாரி எம்பத்தி. அந்த உணர்வுகள் மேலிடுது. ஒரே சோகம் மேலிடுது. அழுகாச்சா வருது. ஆனா, யாராவது என்கிட்ட வந்து உதவின்னு கேட்டாங்கன்னா, நான் செய்யறதுக்கு மட்டும் போறதே இல்ல. அப்படிங்கிறாரு. என்கிட்ட அவர் அப்படி சொல்றாரு. காசு பணம் குடுக்கும்போது நம்மளுடைய லாஜிக் மைண்ட் அப்படிங்கிறது, இந்த ஆள் வந்து எப்படியும் மோசமானவனா தான் இருப்பான். இவனுடைய ஆர்கனைசேஷன் மோசமானதா தான் இருக்கும்னு சொல்லுது. இப்போ உண்மையாலுமே நான் வந்து வீடியோஸ், ரீல்ஸ் அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நேரம் வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ நான் உண்மையாலுமே பக்தியோட இருக்கிறேனா? இல்ல வந்து சும்மா தான் இப்படி ஒரு சில உணர்வுகளோட இருக்கிறேனா? அப்படிங்கிற ஒரு கேள்வி அவரு கேட்கிறாரு. ஏன்னா சோசியல் மீடியா வந்து நம்மள அன்எம்பத்தட்டிக் இந்த பிறரை வந்து பாவம்னு பார்க்கக்கூடாத அளவுக்கு சோசியல் மீடியா நம்மள மாத்திடுச்சா? அப்படின்லாம் கேட்குறாரு. அவ்வளோலாம் ஒண்ணும் குழப்பிக்காதீங்க. நீங்க தொடர்ந்து 3 கேள்வியுமே மனோநிலை சார்ந்து இருக்கு. அவ்வளோலாம் குழப்பிக்க வேண்டாம். உங்கள அவ்வளோலாம் பாடாப்படுத்திக்க வேண்டாம். சரிங்களா? ஒரு யூடியூப் வீடியோவோ, அதாவது ஷார்ட்ஸ் சொல்றேன். யூடியூப் ஷார்ட்ஸோ, இல்ல Instagram ரீல்ஸோ, அதில வர மியூசிக்க மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு வீடியோ பூரா பாருங்களேன். ஒரு உணர்வுமே ஏற்படாது. ஒரு உணர்வும் ஏற்படாது. அங்க அவன் அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருந்தாலும் பரவால்ல. நமக்கு எந்த உணர்வுமே ஏற்படாது. பயங்கரமான ஒரு கோட்டு. சரிங்களா? பயங்கரம் அப்படியே அப்படியே இது என்ன சொல்றது? சிலிர்த்து சில்லற காசெல்லாம் தூக்கி விடுறேங்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கோட்டு. பேக்கிரவுண்ட் மியூசிக்லாம் படிச்சு பாருங்க பார்க்கலாம். ரிங்கா ரிங்கா ரோசஸ் படிக்கிற மாரி இருக்கும். ஒரு உணர்வும் ஏற்படாது. அந்த மியூசிக் தான் உங்கள அந்த மாரி ஒரு வகையான ஒரு உணர்வு. அதில இருக்கக்கூடிய அந்த ஒரு எடிட்டிங். அது அப்படிக்கா வந்து இப்படிக்கா போய் அப்படி தலைகீழ பல்ட்டியெல்லாம் அடிச்சுட்டு வரும் தெரியுங்களா? அப்புறம் அதில யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ். நல்ல எடிட்டருக்கு வந்து இந்த மாரி நம்மளுடைய சென்சஸ ட்ரிகர் பண்றதுக்கு வந்து நல்லா தெரியும். நல்ல ஒரு எடிட்டருக்கு அது அழகா தெரியும். எந்த மியூசிக்க போடணும், எந்த நேரத்தில எங்க கட் பண்ணணும், எப்படி கொண்டு வரணும். அந்த டெக்ஸ்ட் ஃபாண்ட்னுடைய சைஸ் அது இது எல்லாமே. இத வந்து மீடியா துறை ரொம்ப அழகா பண்ணுவாங்க. ரொம்ப அழகா பண்ணுவாங்க. சரிங்களா? இப்படி பார்த்து சிக்கறது தான். சரிங்களா? அப்போ
ஒரு வாரத்துக்கு இந்த எந்த வீடியோவையும், மீடியாவையும் எதையும் பார்க்காம மட்டும் போட்டு, உங்களுடைய வாழ்க்கைய சராசரியான வாழ்க்கையில வாழுங்க பார்ப்போமே. இந்த டிஜிட்டல்லேருந்து எல்லாத்துலயும் விலகி நின்னுட்டு, இந்த வீடியோ பார்க்குறேன், ரீல்ஸ் பார்க்குறேன், ஷார்ட்ஸ் பார்க்குறேன், நியூஸ் பார்க்குறேன், இது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரு வாரம் 10 நாளைக்கு விட்டுருங்க. சராசரி வாழ்வுல வாழுங்க. நிஜமாலுமே கஷ்டப்படுறவன் நம்ம கண்ணு முன்னாடி இருப்பான். பக்கத்துக்கு வூட்லயே இருப்பான். அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு, ஏதாவது என் காலேஜுக்கு, பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லி புலம்பிட்டு, ஐயோ படிக்க முடியலன்னு பக்கத்து வூட்லயே இருப்பான். சரிங்களா? ஏங்க நம்ம பெத்த புள்ள ஏதாவது நம்மகிட்ட சொன்னா, நம்ம அப்பன ஏதாவது திட்டுவான், அடிப்பான்னு சொல்லி பயந்துக்கிட்டே அது சொல்லாம இருக்கும். நம்ம இங்க வீடியோவ பார்த்துக்கிட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. ஐயய்யோ! குழந்தை இப்படி இருக்கேன்னு சொல்லி. உன் குழந்தையே அப்படித்தான்யா இருக்கு. கண்ணுக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ இந்த டிஜிட்டல் மீடியாவ பூரா விலக்கி விட்டுட்டு, ஒரு 10 நாள் சராசரி வாழ்க்கைய வாழ்ந்து பாருங்க. மனசு இளகுதான்னு அப்போ பார்ப்போம். இளகுச்சுன்னா, சரியான பாதையில போறோம். அப்படி இல்லன்னா, வெறும் சோசியல் மீடியா உலகத்தில தான் இவ்வளோ நாள் வாழ்ந்துகிட்டு இருக்கோன்னு அர்த்தம். இங்க எங்க வந்தது பக்தி? பக்தியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இது சும்மா இந்த ஒரு ஒரு மேம்போக்குக்காக, இப்படியெல்லாம் இருந்தா பக்தின்னு சொல்லி நம்ம வீடியோ, ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா? அதனால நானும் அப்படின்னு ஒரு எண்ணம். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. பக்தியோடு இருக்கக்கூடியவனுடைய நிலை என்ன? இறைவன் மீது அர்ப்பணிப்போட இருக்கக்கூடியவனுக்கு தான் பக்தி. ஒரு தொழில் செய்றான்னா, அந்த தொழில்ல என்ன நடந்தாலும் என்னுடைய நேர்மையான ஒரு இத குடுக்குறேங்கிறது தான் பக்தி. பிறர் மீது வந்து பாவப்படுறதுக்கு பேர் பக்தி இல்ல. அதுக்கு பேரு இரக்க குணம்னு சொல்லுவாங்க. அங்க பக்தி இல்ல. அது இரக்க குணம். இறைவன் மீது பக்தி கொண்டா, அந்த இரக்க குணம் மேலிடும்னு தான் அர்த்தம். பார்க்குறவங்க மேல பூரா சந்தேகப்பட்டா, அங்க பக்தியும் இல்ல, இரக்க குணமும் இல்ல. ரீல்ஸ் மட்டும் தான் இருக்கு. அந்த பேக்கிரவுண்ட் மியூசிக்கும் ப்ராப்பரான எடிட்டிங்கே என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். மித்தபடி வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? ஆல்ரைட். ஸோ நம்ம தம்பி நவீன் இன்ஃபென்ட் அவர் என்ன கேட்குறாருன்னா, அம்பாள், வாழைத்தாய், மனோன்மணி தாய் இவர்கள் எல்லாரும் ஒரே ஆளா? சித்தர்கள் யாரை குறிப்பிடுறாங்க? வாழைத்தாய் தான் இந்த உலகில் உள்ள மாயை உருவாக்கியவர்களா? நோ. அம்பாள்ங்கிறவங்க வந்து ஆதிபராசக்தின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இன்னொரு பெயர். ஆதிபராசக்திங்கிறது நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா? சிவம்ங்கிற தன்மை இருக்கு, சக்திங்கிற தன்மை இருக்கு. அந்த சக்தி தான் அம்பாள், ஆதிபராசக்தி. அதுதான் எல்லாத்துக்குமே ஆதியானது. ஸோ அது ஒரு தாத்பரியம். அங்க ஒரு அம்மா வந்து சிவப்பு புடவ கட்டிட்டு, தலையில நெருப்பு கிரீடம் வச்சுக்கிட்டு, சூலாயத்தோட உட்கார்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னா, அப்படியெல்லாம் இல்ல. அது ஒரு தாத்பரியம். இந்த சக்தியினுடைய ஒரு ஒரு உருவக வெளிப்பாடு அவ்வளோதான். இந்த உருவத்தெல்லாம் மனுஷன் தான் உருவாக்குறான். வேற யாரும் இல்ல. ஸோ இது வந்து இந்த இந்த அந்த சக்தியை சுட்டிக்காட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய பெயர் பராசக்தி, அம்பாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. வாழைத்தாய்ங்கிறது நம்மளுடைய குண்டலினி சக்தி. அது என்றைக்கும் ஒரு 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 9 வயது குழந்தைன்னு சொல்லுவாங்க, 6 வயது குழந்தைன்னு சொல்லுவாங்க, 12 வயது குழந்தைன்னு சொல்ற ஆட்கள் உண்டு. 16 வயது குழந்தைன்னு இந்த மாரி ஒரு ஒரு அது ஏன் அந்த நம்பர் வேரியேஷன் இருக்குன்னு தெரியல. இந்த மாரி மாத்தி மாத்தி சொல்லக்கூடிய இடங்கள் உண்டு. அப்ப அந்த சக்திக்கு அந்த ஒரு நிலை. அது வந்து பச்சை நிறத்தில் இருப்பதாக சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த அநாகத சக்கரத்தில ஒரு மாற்றம் நிகழுது. அன்பு கூடுது. இந்த அநாகதத்தில வரும்பொழுது வாழைத்தாய் வந்து தன்னுடைய திருக்காட்சியை கொடுக்கிறாள்ங்கிறது ஒரு ஒரு பெரியவர்கள் மரபின் வழியாக சொல்லி வச்சிருக்காங்க. உடல்ல என்னமோ மாற்றம் ஏற்படுது. அதை தாத்பரியமாக குறிப்பிடக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு ஒண்ணு. மனோன்மணியினுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அது வந்து கடைசியாக அந்த மாயை இந்த 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 மாயைங்கிறது இப்போ என்ன பார்க்கறது மேல நான் ஆசைப்படுறேன். அது மாயையா? இல்ல. நான் சொல்றது பிறப்பினுடைய மாயையே. அது ஒரு வெண்ணிறமாக இருக்கக்கூடிய இடம். அது ஏன் வெள்ள கலரு? எங்கேயாவது போயி வெள்ள கலர்ல பெயிண்ட் அடிச்சு ரூமுக்குள்ள போய் உட்காந்துட்டோமா? இல்ல. அது ஏன் வெண்ணிறமாக சொல்லக்கூடியதுன்னா, அது குழப்பமா இருக்கும். நான் எங்க போறது? பார்க்குற இடம் எல்லாமே வெள்ள வெளியேறுன்னு இருக்கு. நான் எங்க போறது? தடமே தெரியல. எதுவுமே தெரியல. இருட்டா இருந்தாவாது அங்க ஒளி இருக்குன்னு தெரியிற இடத்துல ஓடிறலாம். இங்க எங்கேன்னு போய் என்னத்த கண்டுபிடிக்கிறது? அப்படியே இருக்கு. அப்படின்னா அங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அப்படி ஒரு அந்த மாரி இடங்கள் எல்லாம் இந்த 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 அண்ட சராசரத்தில இருக்கு. சரிங்களா? இருக்குன்னு பெரியவர் சொல்றாங்க. இங்க நம்மளுடைய திருமூலர் கருக்கடை வைத்தியம் 600ல படிச்சோம்னா, அந்த ஒரு பேச்சு வரும். அது மனோன்மணியினுடைய மாயையில சிக்கியதாக தான் சொல்லுவாங்க. அங்க இருக்கும்பொழுது அப்படியே சொகமா இருக்கும். ஆனா பூரணத்தோட கலந்திருக்க மாட்டோம். அது ஒரு வகையான மாயை. நம்ம வந்து அந்த முக்தி பேருக்கு பயணம் பண்ணும்பொழுது, அந்த பூரணத்தோடு கலப்பதற்கு முன் ஒரே ஸ்டெப்பு அப்படி கடந்தா பூரணத்தோட கலந்துரலாம். அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடம் அந்த மனோன்மணியினுடைய மாயை. அந்த இடம் வந்து உங்களுக்கு அப்படியே எக்ஸ்டசி. நீங்க சாக மாட்டீங்க. இளமை வந்து இதாகாது. ஆனா, உள்ள போனோம்னா வெளிய வர்றதுக்கு வழி தெரியலன்னு சிக்கிறோம். அப்படியே கிடக்க வேண்டியது தான். இட்டர்னிட்டி அப்படியே கிடக்க வேண்டியது தான் அங்கேயே. சரிங்களா? நல்லாருக்கும். சுகமா இருக்கும். அப்படிங்கிற அந்த அதில அதில் சிக்குண்டவர்கள்
பல பல சித்த பெருமக்கள் அப்படிங்கிறதும் வந்து சொல்றாங்க அந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இதெல்லாம் மனோன்மணி இதெல்லாமே சாமி இல்ல. அதெல்லாம் தாத்பரியங்கள் ஒண்ணொண்ணும். ஒரு ஒரு நிலைகள், இந்த அண்டத்தில இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடம், அதெல்லாம் சொல்லக்கூடியது அது. உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இது எல்லாத்துக்கும் பெயர் கொடுத்து, உருவம் கொடுத்து சொல்லப்படக்கூடியது. மித்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. சண்டிகேஸ்வரர் யார்? அதேபோல் தட்சிணாமூர்த்தி யார்? சிவனின் வேறு பெயர்களாக இருந்தால் என்ன வேறுபாடுகள்? அப்படின்ட்டு. சண்டிகேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு ஒரு நாயன்மார்கள்ல ஒருத்தர். அவர் பேர் மறந்துட்டேன். சரிங்களா? அந்த நாயன்மார்கள்ல ஒருத்தர். சிவ பதவி அடைந்தவர். அவர்தான் சண்டிகேஸ்வரர். தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியவர், இந்த சிவபெருமான் அப்படின்னு சொல்லக்கூடியவரே, நம்ம சைவம் சொல்லும்போது திருவருள், திருவருளே குருவாக வரும்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி திருவருள் குரு உரு தாங்கி வந்தது தட்சிணாமூர்த்தி. இப்ப ஏதாவது ஒண்ணு வரணும். எனக்கு யாரும் எதையும் தெரியல. எனக்கு குரு வேணும். ஊன்றி மூன்னா நான் நிக்கிறேன் பயங்கரமா. அப்ப அந்த திருவருள் வந்து நமக்கு கருணை செய்வதற்காக வரும். ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி வரும். ஒரு சிலருக்கு ஒளி தோன்றும். ஒரு சிலருக்கு அசரீரி கேட்கும். ஒரு சிலருக்கு நிஜமாலுமே உருத்தாங்கி வரும். நம்ம திருவிளையாடல் புராணத்தில பார்த்தோமே, தட்சிணாமூர்த்தி வந்து நைமிசாரண்யத்தில இருக்கக்கூடிய முனிவர்களுக்கு எப்படி காட்சி அளித்தார் அப்படின்னு சொல்லி. கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு விரதம் அந்த ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் இருக்கு. அத தொடங்கி அடுத்த கார்த்திகை மாசம் பௌர்ணமி வரைக்கும் செய்யும்பொழுது, அந்த பூஜை செய்யும்பொழுது, தட்சிணாமூர்த்தி வந்தார். எப்படி? 16 வயது பாலகனாக சோதி பொருந்திய, ஒளி பொருந்திய உடலோட, ஒரு கோவணம் மட்டும் அணிந்து, அந்த கைக்குறடு போட்டு, பாதச்சிலம்பு அணிந்து, இந்த மாரி ஒரு விளக்கம் குடுக்குறாங்க. அவர் வந்து அப்படியே அந்த வானிலிருந்து அப்படியே இறங்கி வந்ததாக சொல்லப்படுது. தியாபோ ப்ரொஃபஸியா இருக்குமோ? அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தெரியலப்பா. சத்தியமா எனக்கு தெரியல. என்னைய விட்டுருங்க. ஆக மொத்தம் இப்படி சாமி வந்தாருன்னு சொல்லப்படுது. அந்த உருத்தாங்கி வந்தவர் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ சனகாதி நால்வருக்கு வந்து அட்சணாமூர்த்தி உபதேசம் செய்தார் கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து அப்படின்னா, மூலர் பிரான் என்ன சொல்றாரு? சனகாதி நால்வருடன் வியாக்கிரமபாதர் யாரு? இன்னும் 2 பேர்த்த சொல்லி, இந்த 7 பேர்த்தோட நானும் 8 பேரு கைலாய வர்க்கங்கிறாரு. அப்ப இந்த 8 பேரும் தட்சிணாமூர்த்தியிட பாடம் படிச்சவங்க தான். எல்லாரும் கிளாஸ்மேட்டு. சரிங்களா? வியாக்கிரமபாதர், பதஞ்சலியர், சிவயோக மாமுனி, அவரோட சேர்ந்து நானும் 8 பேருங்கிறாரு. அப்போ இந்த 8 பேரும் கிளாஸ்மேட்டு. ஆனா, மூலர்பிரான் என்ன சொல்றார்? நந்தி உரை செய் 3000 மந்திரிங்க. நந்தி சொன்னார். நம்ம ஆளு வந்து ஒரு கால மோகத்த போட்டு இவர் தான் நந்தி அப்படின்றாங்க. நந்தினா தலைவன்னு அர்த்தம். இப்ப இவங்க கைலாய வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னா, நேரடியாக சிவபெருமானிடம் பாடம் படிச்சவங்க. இப்ப சிவபெருமான் யாராவது ஒருத்தர் இருக்காரா? இல்ல இப்ப அப்படி ஒரு கேள்வி. அடுத்தது சனகாதி 4 தட்சிணாமூர்த்தி தான் குரு அப்படின்னு சொன்னா, இந்த 4 பேர்த்தோட இவங்கலாம் கிளாஸ்மேட்ன்னு சொன்னா, அப்ப இவங்களுக்கு எல்லாத்துக்குமே குரு வந்து தட்சிணாமூர்த்தி தானா? எத்தன கேள்வி இருக்கு. இப்ப இந்த கேள்வியோட இன்னொரு இதையும் வைக்கட்டா? போகநாதரனோட 7000த்துல பார்க்கும் பொழுது, தட்சிணாமூர்த்திட்ட தான் போய் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. தட்சிணாமூர்த்திட்ட போய் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. போகநாதர் இந்த மாரி நிறைய ரகசியங்கள சொல்லிட்டாரு. சவர்க்கார மகிமையெல்லாம் சொல்லிட்டாரு. அப்படின்னு சொல்லி அகத்தியர் தலைமையில போய் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்போ போகநாதர் அழைச்சு யாரு பேசுறது? தட்சிணாமூர்த்தி தான் அந்த இடத்துல பேசுவார். அப்ப சித்துக்கெல்லாம் ஆதி சித்தாக யாரோ ஒருத்தர் இருக்கார். இன்னும் அந்த தலைமையாக ஏதோ இருந்து வழி நடத்தி செல்கிறார். அவரை தட்சிணாமூர்த்தின்னு சொல்றாங்கன்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். இது எல்லாம் ஒரு ஒரு நூல்ல இருக்கக்கூடிய செய்திகளை திரட்டி பார்க்கும் பொழுது, ஒரு வாரான கருத்திற்கு நாம் வரலாம். அவ்வளோதான். இதுதான்னு டேபிள குத்தி ஊர்ஜிதமெல்லாம் படுத்த முடியாது. நமக்கு அனுபவம் இல்லை. எதையும் புலனாகவும் பார்க்கல. ஆன்ம ரூபத்திலயும் பார்க்கல. அனுபவமும் வாய்க்கல. இதை காட்டிக் குடுப்பதற்கு குருவும் கிடையாது. அதனால நம்ம பொழப்பு வந்து ஒத்தை அரட்டைய பொழப்பு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால டேட்டாவ வாங்கிக்கணும், ப்ராசஸ் பண்ணிக்கணும், கப்பு சிப்புன்னு இருக்கணும். அவ்வளோ மட்டும் தான் நம்மனால செய்ய முடியும். எனக்கு இது வந்து சொல்றதுக்கு ஒரு வழி நான் சொல்றேன். இதோட நான் நிறுத்திர்றேன். நான் எதையுமே உங்க மண்டைக்குள்ள புகுத்தவே மாட்டேன். அதனால தான் இன்ன நாள் வரைக்கும் இந்த நூலு, இன்ன தலைப்பு, இவர் சொன்னாருன்ட்டு நான் போயிர்றேன். மித்தபடி வேற எதையும் நான் சொல்றதில்ல. ஒரு சில நேரம் என்னுடைய அனுபவத்தில அது சராசரி உலக வாழ்வினுடைய விஷயத்த சொல்லிட்டு போறேன். இந்த மாரி மேல இருக்கிறதெல்லாம் நான் போயா பார்த்துட்டு வந்தேன். எனக்கு தெரியாதப்பா அந்த அளவுக்கு. ஸோ, அதனால இது இவ்வளோதான் நம்மனால அனுமானத்திற்குள் கொண்டு வந்துக்க முடியும். வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. குலதெய்வமானவர்கள் போர் செய்தோ அல்லது வேறு காரணங்களுக்காக இறந்த அந்த உயிர்
எப்படி தெய்வ நிலையை அடைகிறது? அந்த ஆன்மா நம்மை போல தானே சஞ்சலம், சலனம், வலி, பயம் போன்றவற்றை அனுபவித்திருக்குமே! அந்த ஆன்மா எப்படி தெய்வமாகிறது? எல்லாரும் போரில் இறந்தவர்கள் தெய்வமாகறதில்ல. போரில் இறந்தவர்களும் உண்டு. ஊரை காத்தவர்கள், அவர்கள் வந்து தெய்வமானவர்கள் அப்படிங்கிறவங்க உண்டு தான், இல்லைன்னு இல்ல. பட் ஒரு குலத்தை நல்ல ஒரு அரசர்வாக இருந்து, ஒரு அரசியாக இருந்து, வழிநடத்தி சென்ற ஒருவர்களும் தெய்வமாகலாம் 1. ஊரை காக்கவோ, குலத்தை காக்கவோ மாண்டவர்கள் தெய்வமாகலாம் 2. அப்படி இல்லைன்னா, ஒரு பெரிய சக்தி, பராசக்தியவோ, சிவனையோ, அ இந்த மாரி திருமாலையோ, வைணவ சம்பிரதாயத்தில இந்த மாரி வந்ததாக எனக்கு தெரியல. எல்லாம் வந்து பூரா நம்ம சைவ மரபு சார்ந்து தான் இருக்கும் எல்லா தெய்வங்களும். அ அந்த வகையில பார்க்கும்போது, இந்த பெரிய தெய்வங்களுக்கு ஒரு சிறு ஒரு ஒரு கீழ உங்களுடைய எனர்ஜிய கொஞ்சம் அப்படி டோன் டவுன் பண்ணி கீழ வந்தீங்கன்னா, நான் எங்க ஊர்ல வச்சு வழிபட்டுக்கிறேன். கேட்டதெல்லாம் கொஞ்சம் குடுத்தீங்கன்னா வசதியா இருக்கும். நடந்திருக்கலாம். வரம் வாங்கியிருக்கலாம் யாராவது. என்னவா அந்த மாரி சாமிகிட்ட வரம் வாங்குன பெரியவர்கள்லாம் உண்டு. அப்போ தன்னுடைய சக்திய அந்த அளவுக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு, உடனே கேட்டோன குடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த தன்மை மாத்தி, தெய்வம் கீழ வந்திருந்திருக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாரி பல வழியாக நடந்திருந்திருக்கும். அவங்க வந்து இப்போ போர்ல மாண்டவர்கள் பயப்பட்டு இருப்பார்களா? அதுதான் அங்க மேட்ரே. மேட்ரு என்னன்னா, அங்க பயமே கிடையாது. பயந்தான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு போர்ல என்ன வேல? அங்க உயிர் போயிருங்கிற பயம் இல்ல. சலனமோ, சஞ்சலம் அடைவதற்கோ அந்த இடத்துல வேலையே இல்ல. அவன் ஒரே நோக்கு கொண்டு இருப்பான். தன்னுடைய குலத்தை, தன்னுடைய இனத்தை, தன் மக்களை, தன் நாட்டை காத்தே ஆக வேண்டும்ங்கிறது மட்டும் தான் இருக்கும். அவன் அடிபடுது, அவனுக்கு வலி வேதனைகள் வருது, அவன் உயிர் போயிரும். எந்த யோசனையும் இருக்காது. அவனுடைய எண்ணம் ஒரே எண்ணத்தில மட்டும் தான் இருக்கும். என்ன நடந்தாலும் என் மக்களை நான் காப்பேன். அவ்வளோ மட்டும் தான். அது மேல மட்டும் தான் அவன் கவனம் இருக்கும். அப்படி ஊனி ஊனி ஒரு ஊர்ஜிதமா இருக்கக்கூடியவன்கிட்ட எந்த சலனமுமே இருக்காது. அவன் எண்ணம் முழுக்க ஒரு தன்மை கொண்டதா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அவன் அங்கேயே தெய்வத்தன்மை அடைஞ்சுட்டான். ஏன்? எண்ணம் பூரா ஒரு இடத்துல இருக்கு. அவன் அங்கேயே தெய்வத்தன்மை அடைஞ்சுட்டான். இது ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கு. இப்ப அந்த வழி வந்தவர்கள் அத்தன பேரும் அந்த ஆன்மாவை நினைத்து, அந்த ஆன்மா வந்து நல்ல நற்கதி அடையணும் அப்படின்னு சொல்றதோட நிறுத்தாம, நீ என்னுடைய குலத்தை காக்க வேண்டும்னு வேண்டுறாங்க பார்த்தீங்களா? இந்த சக்தி எல்லாம் போய் அந்த ஆன்மாவிடம் சேரும். யோக வாசிஷ்டம்ல பார்த்தோமே. ராமர் கேட்டாரே, என் மூதாதையர் செத்து போயிட்டாரு. அவர் பொறந்தாரா, பொறக்கலையான்னு கூட தெரியல. செத்தவருக்கு நான் ஏன் இங்க சாமி கும்பிடணும்னு கேட்கும்போது வசிஷ்டர் என்ன சொல்றார்? நேர்மையாக, மனதில் உறுதி கொண்டு, என் மூதாதையர் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று வேண்டுங்கால், எந்த பூச புனஸ்காரமும் நீ செய்யணும்னு அவசியமே கிடையாது. நீ நேர்மையா வேண்டுனா போதும் திருவருளிட. வேண்டுங்கால், ஆன்ம ரூபத்தில் இருந்தால் அவர்களுக்கு நற்கதியும், வேறு ஒரு பிறப்பு எடுத்திருந்தால், அவர்களுக்கு அந்த பிறப்பில் நல்நிலையும் அவர்களுக்கு கிடைக்கும். உண்ண உணவோ, தேவைப்படக்கூடிய நேரத்தில கிடைக்கக்கூடிய உதவியோ, இது அவர்களுக்கு கிடைக்கும். திருவருள் அவர்களுக்கு பணி செய்ய உதவி செய்யும், அருள் செய்யும். சொல்றார்ல. இதே தான் இங்கேயும். அப்போ இந்த மாதிரி வேண்டும் பொழுது அந்த ஆன்மா அதை ஒப்புக்கொண்ட காரணத்தினால என்ன பண்ணிரும்னா, அது ஒரு நிலை தாங்கி நிக்கும். அப்போ இந்த சக்தி எல்லாம் சேரும் பொழுது ஒரு வகையான தெய்வத்தன்மை அது கூடிரும். ஏற்கனவே அது வந்து களங்கம் இல்லாம ஒரு நோக்கம் கொண்டு இருக்கு. அதற்கு தெய்வத்தன்மை கூடியிருக்கு. இந்த வேண்டுதல் எல்லாம் அதனுடைய தெய்வத்தன்மை இன்னும் பெருசு பண்ணி விட்டுரும். அப்போ இந்த குலமும், இந்த மக்களும் வாழக்கூடிய நாள் வரைக்கும் அது அந்த தெய்வத்தன்மையோடவே நின்னுகிட்டே இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா, அது மறுபடியும் பிறப்புக்கு உட்பட்டுரும். திருப்பும் அவர்களும் பிறப்பார்கள். பிறக்காம இருக்க மாட்டாங்க. சரியா? நாம் புனிதமாக பார்க்கும் பெரிய கோயில்களை அழிக்க யாராவது நினைத்தால், கடவுளந்தை கோவிலை காத்து விடுவாரா? இலுமினாட்டி கான்செப்ட்ட பார்த்தேன். அவங்க வந்து அடுத்த டார்கெட் வந்து திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருவண்ணாமலை, பழனி போன்ற கோயில்கள் என்ன எல்லாம் முருகன் கோயிலாவே இருக்கு. கோயில்கள் மேல ஏதோ ஒண்ணு செய்ய போறாங்கன்னு தெரியுது. அதான் கேட்டேன். ஏன்னா இப்ப ரீசென்ட்டா திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன். உண்மையாவே ஒரு பெரிய சக்தி இருப்பதாக உணர்ந்தேன். இந்த சக்தியை தாண்டி யாராவது ஏதாவது செய்ய முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா நேரத்திலயும் சக்தி வந்து முன்ன நின்னுகிட்டு இருக்காது. இப்ப நமக்கு என்ன வேல? நமக்கு என்ன வேல? நம்ம ஊர்ல தான் கோயில் இருக்குது. நம்ம நாட்டையும், குடியையும் காப்பாத்துறதுக்காக தான் ஒரு தெய்வ அம்சம் அப்படிங்கிறது அங்க தாங்கி இருக்கு. ஒருத்தன் அழிக்கிறதுக்கு வர்றான்னா, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? சாமி நீ தானே பெரிய ஆளு. நீ வந்து போடு சண்டை போடு. என்னாலலாம் போய் சண்டை போட்டா செத்து போயிருவனப்பா. பொண்டாட்டி புள்ள இருக்குது பார்க்கறதுக்கு.
அப்படின்னு சொல்லிட்டு நின்னோம்னு வச்சுக்கோங்களேன், ஏன்டா உன்னைய காப்பாத்துறதுக்கு நான் வந்து நின்னும் போட்டு, உனக்கு பொண்டாட்டி உள்ள இருக்குதுன்னு நீ விலகி நின்னுக்க நான் காப்பாத்தணும். மறுபடியும் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு என்கிட்டயே வந்து நிப்ப, நான் திருப்பி உன்னையவே காப்பாத்தணுமா? சாமி கேட்குங்க. கேட்காமலாம் இருக்காது. ஏன்? ஏன்னா, என்ன மனோநிலை அது? நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஆனா, நான் நல்லாவே இருந்துகிட்டே இருக்கணும். அவ்வளோதான். ஏன் கோயில் நல்லா இருக்கணும்? ஏன் வந்து சாமி மேல எந்த பாதிப்பும் வரக்கூடாது? ஏன்னா, அப்பதான் நான் போய் அங்க வேண்ட முடியும். எனக்கு வேணுங்கிறதெல்லாம் அங்க கேட்க முடியும். இது சுயநலம். இது சுயநலம். ஒரு அப்பா வந்து எதையாவது ஒண்ணு தின்பண்டம் வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு. குழந்தை வந்து தின்பண்டத்து மேலேயே கவனமா இருந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அப்பா என்ன பண்ண இது என்ன தின்னி பண்டாரமா இருக்கு? ஒரு பாசமா நான் வாங்கிட்டு வரேன். என்னைய அப்பான்னு வந்து கூப்பிட மாட்டேங்குது. இன்னைக்கு சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு வந்தியான்னு கேட்குது. ஒரு கட்டத்துக்கு மேல வள்ளுன்னு விழுவாரு. அதுக்கப்புறம் போட்டு சாத்துவாரு. ஏன்? அந்த மனசு வெறுக்க ஆரம்பிக்கும். அப்ப அப்ப நான் ஒருத்தன் இருக்கிறதே வீணா இங்க அப்படின்ட்டு. அதனால தான் எந்த விதமான ஒரு பாசபிரியமோ, ஒரு அன்போ இல்லாத இடத்துல தெய்வமே தங்குறதே இல்ல. அந்த இடத்துல சக்தி கூடாது. பயனே இல்லையே! அங்க அந்த சக்தி இருப்பதற்குண்டான பயனே இல்லையே! சக்தி காக்குமா? சக்தி காக்குமா? சக்தினால காக்க முடியும். ஆனா, அது ஏன் காக்கணும்னு கேளு. அப்போ உனக்கென்ன வேலைன்னு அது கேட்கும் திருப்பி. கேட்குமா? கேட்காதா? நாமளே கேட்போம். நம்ம பாதுகாக்கிறது கேட்காது. உனக்கு இத்தன சக்தி குடுத்துருக்கேன். உனக்கு இத்தன வகையான அறிவு குடுத்துருக்கேன். எல்லாமே குடுத்துருக்கேன். குடுத்தும் போட்டு நீ திருப்பவும் திருப்பவும் என்கிட்ட வந்தே நீ பாரு, நீ பாரு, நீ பாருன்னு சொல்றியே! அப்போ உனக்கு என்ன வேலைங்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்கிட்ட வந்து எதையா இருந்தாலும் எதையாவது ஒண்ணு வாங்கிட்டு போறதுக்கு மட்டும் தான் வர்றியா நீன்னு அது கேட்கும் திருப்பி. அன்பார்ச்சுனேட்லி அது கேட்கறது நம்ம காதுக்கு கேட்கறதில்ல. அதனால சாமி எங்க பேச போகுது? அது சும்மா சிலையா நிக்குதுன்னு டயலாக் எல்லாம் அடிக்கிறோம் நம்ம. கேட்கறதெல்லாம் கேட்டும் போட்டு அதையவே திட்டிட்டும் வருவோம். சாமினால காப்பாத்த முடியாதுன்னு கிடையாது. காப்பாத்துறதுக்கு எல்லா நேரத்துலயும் வராது. வரணும்னு அவசியமும் கிடையாது. அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ, யாஹ்! இன்னைக்கு உண்டான கேள்விகள், அதற்குண்டான பதில்கள். புடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்து வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான தலைப்புல, அடுத்த காணொளியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க இடத்துல நன்றி.